بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித ரமலானுடைய மாதத்திலே, அதன் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு உயர்ந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான். இன்றைய எங்களது வெபினார் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் சிஎஃப்எஸ் வழங்குகின்ற 8வது வெபினார். இதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதோடு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய எமது நிகழ்வு அரபிக் தமிழ் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில் அமைய இருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். இந்நிகழ்வை சிஎஃப்எஸ் கல்வி நிறுவனம், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இன் அரபிக் லாங்குவேஜ் என்ற பீடத்தின் கீழ் இயங்குகின்ற சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற கிளை நிறுவனத்துடன் இணைந்து வழங்குகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அரபு தமிழ் நேற்று, இன்று, நாளை என்ற இந்த வெபினாரின் பிரதான வளவாளராக எங்களோடு கலந்து சிறப்பிக்கின்றார் பேராசிரியர் SMM மசாஹிர் அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அவரை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதோடு அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் வழங்க விரும்புகின்றோம். உண்மையில் அவர் அறிமுகம் தேவையற்றவர். இலங்கை நாட்டிலே அறிவு வட்டாரங்களிலே மிகவும் அறிமுகமானவர். நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்ற பேராசிரியர் அவர். அவரை பற்றி ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு சிறு அறிமுகத்தை வழங்கலாம் என்று விரும்புகின்றேன். பேராசிரியர் மசாஹிர் அவர்கள் இலங்கை மத்திய மாகாணத்தில் அக்குரணையை பிறப்பிடமாக கொண்டவர். ஜாமியா நதீமியாவின் பட்டதாரி மற்றும் பேரதனை பல்கலைக்கழகத்தில் கலைமானி மற்றும் முதுகலைமானி பட்டப்படிப்புகளை நிறைவு செய்தவர். இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான விடயம், அவர் தனது எம்ஃபில் ஆய்வு கட்டுரையை அரபு தமிழ் பற்றிய தலைப்பில் அமைத்துக் கொண்டதோடு அந்த ஆய்வின் ஒரு பகுதி அரபு தமிழும் அரபு தமிழ் ஆக்கங்களும் என்ற தலைப்பில் நூலாகவும் வெளிவந்திருக்கின்றது. பேராசிரியர் மசாஹிர் அவர்கள் தனது கலாநிதி கற்கையை மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டி மலாயாவில் நிறைவு செய்தார். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றார். பல்வேறு பதவிகளிலே அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகின்றார். தற்போது அவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய நாகரிகத்துறை பேராசிரியராகவும், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கின்ற இஸ்லாமிய கற்கை மற்றும் அரபு மொழிபீடத்தின் கீழ் இயங்குகின்ற சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தமிழ் லிட்ரேச்சர் நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார். இதுபோக அவர் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பல்வேறு அறிவு பணிகளை செய்திருக்கின்றார். பல்வேறு ஆய்வு நூல்களை, ஆக்கங்களை, ஜேர்னல் ஆர்டிக்கல்களை அவர் பிரசுரித்திருக்கின்றார். மദ്രஸா ஆலோசகர்களாகவும் இஸ்லாமிய நிறுவனங்களின் ஆலோசகர்களாகவும் அவர் பணியாற்றி வருகின்றார். NIE இஸ்லாம் பாடத்திட்டத்தை வடிவமைப்பதிலும் அவர் முக்கிய பங்காற்றி இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு பணிகளை அவர் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் செய்திருக்கின்றார். இந்த சுருக்கமான அறிமுகத்தோடு அரபு தமிழ் வரலாறும் அதனை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளும் என்ற கருப்பொருள் தாங்கிய இன்றைய அமர்விலே அவருடைய உரைக்கு நாங்கள் நேரடியாக செல்வதற்கு முன்னால் கருப்பொருள் பீடிகை உரை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த உரையை எங்களுக்கு வழங்க இருப்பவர்
ஷேக் இன்சாப் அவர்கள். ஷேக் இன்சாப் அவர்கள் மாவனல்லையை பிறப்பிடமாக கொண்டவர். ஜாமியா நதீமியா கலாபுட பட்டதாரி மாத்திரமன்றி அவர் தனது மாஸ்டர் டிகிரியை சூடானில் நிறைவு செய்தார். அங்கே அவர் தனது மாஸ்டர் டிகிரிக்கான ஆய்வு கட்டுரையாக கிதாபத்துல் லுகாத் தாமிலியா பில் ஹுரூஃபில் அரபியா திராசா தாரிகியா, தமிழ் எழுத்துக்களை தமிழ் மொழியை எப்படி அரபு அரிச்சுவடியில் அரபு லிபியில் எழுதுவது ஒரு வரலாற்று ஆய்வு என்ற தலைப்பில் அவர் தனது ஆய்வு கட்டுரையை அமைத்திருந்தார். உண்மையில் இந்த அரபு தமிழ் தாங்கிய இன்றைய வெபினாரிலே அந்த ஆய்வு கருப்பொருள் உரைக்கு ஒரு பீடிகையை வழங்குவதற்கு எல்லா வகையிலும் ஷேக் இன்சாப் அவர்கள் தகுதியானவர்கள். எனவே நாங்கள் காலதாமதமின்றி நேரடியாகவே நிகழ்வுக்குள் நுழையலாம் என்று விரும்புகின்றோம். ஷேக் இன்சாப் அவர்கள் தற்போது மலேசியாவிலே தனது கலாநிதி கட்டையை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மேலதிக தகவல். இந்த வகையில் அரபு தமிழ் நேற்று இன்று நாளை என்ற இன்றைய எமது வெபினார் நிகழ்விலே ஆரம்ப அறிமுக உரையாய் நிகழ்த்துவதற்காக சர்வதேச மொழிகளில் அரபு மொழியின் தாக்கம் என்ற தலைப்பிலே ஆரம்ப அறிமுக உரையை வழங்குமாறு ஷேக் இன்சாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். ஃபபஅத். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களான சென்டர் ஃபார் இஸ்லாமிக் ஃபியூச்சர் ஸ்டடீஸின் பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் அஷ்கர் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள் உரையை நிகழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய உஸ்தாத் பேராசிரியர் கலாநிதி SMM மசாஹிர் அவர்களே, மற்றும் ஏனைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த மாலை பொழுது சிறந்த மாலை பொழுதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இந்த என்னுடைய உரையை பொறுத்தவரையிலே பேராசிரியர் அவர்களுடைய பிரதான தலைப்புக்கான ஒரு பீடிகையாக அமைய இருக்கின்றது. மேலும் மிக குறுகிய நேரத்துக்குள் அந்த ஒரு பீடிகையை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த பிரசன்டேஷனானது 4 பகுதிகளை உள்ளடக்கி காணப்படுகின்றது. அறிமுகம், அடுத்ததாக மொழிகளுக்கு இடையிலான பரிவர்த்தனை பற்றிய ஒரு பார்வை, அதே போல அரபு மொழி பிற மொழிகளிலே எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, அடுத்தது நவீன முயற்சிகள் சம்பந்தமாக இந்த பிரசன்டேஷன் அமைய இருக்கின்றது. மொழி என்றால் என்னவென்று பற்றி மொழியியலாளர் அரபு மொழியியலாளர் இப்னு ஜின்னி அவர்கள் சொல்வார்கள், அஸ்வாத்துன் யுஅப்பிரு பிஹா குல்லு கௌமின் அன் அக்ராதிஹிம். அதாவது ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய நோக்கங்களை எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற அந்த சப்தம் ஓசைதான் மொழி என்று சொல்வார்கள். அதே போல நாங்கள் பிறரோடு தொடர்பாடல் கொள்வதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவிலே அமைந்த சப்தங்கள் அல்லது ஓசைகள், ஒலிகளை நாங்கள் மொழி என்று வரையறுப்பார்கள். உலகத்தை பொறுத்தவரையிலே இன்று பிரதானமாக ஆரம்பத்திலே மொழிகளை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்ற போது அல்லுகாத் அஸ்ஸாமியா வல் ஹாமியா வ ஹிந்து ரொபியா என்று 3 வகையாக அரபு மொழியாளர்கள் குறிப்பாக பேசி வந்தார்கள். அது இன்று வளர்ச்சியடைந்து குறிப்பாக 7 பிரதான மொழி குடும்பங்களை கொண்டதாக இன்றைய உலக மொழிகள் வகைப்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் தற்போது 7159 மொழிகள் வழக்கில இருக்கின்றன. இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விடயம்தான், உலகில் இருக்கின்ற 44 வீதமான மொழிகள் தற்போது ஆபத்திலே அழியும் தருவாயிலே இருக்கின்றன. பெரும்பாலும் 1000க்கும் குறைவான மக்களே இவற்றை பேசி வருகின்றார்கள்.
உலகில் இருக்கின்ற 20 பெரிய மொழிகளை மொத்தம் 3.6 பில்லியன் மக்கள் பேசுகின்றார்கள் என்ற விடயத்தோடு குறிப்பாக இந்த தகவலை நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் தீசிஸுக்கு எழுதும் போது இப்பொழுது 10 வருடங்களுக்கு முன்னர் பேராசிரியர் யூசுப் ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் 8000 மொழிகள் இருப்பதாக சொல்லியிருந்தார். தற்போது அப்டேட் ஆன தகவல் 7159 மொழிகள் இருக்கின்றன. பல மொழிகள் அழிந்து வருகின்றன என்பது ஒரு குறிப்பிட்ட விடயமாகும். அதே போல அரபு மொழியை பொறுத்த வரையிலே எங்களுக்கு தெரியும், இது செமித்திய மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிக வளமான மொழியாகும். இந்த அரபு மொழியை பொறுத்தவரையிலே அதுக்கு பல்வேறுபட்ட சிறப்புகள் காணப்படுகின்றன. மத ரீதியான ஒரு சிறப்பம்சம் காணப்படுகின்றது. அதுபோல அரபு மொழி கலை கலாச்சாரத்தின் ஒரு மொழியாக உச்சம் கண்டு ஒரு கட்டத்தில் இருந்தது. அதே போல இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகளில் ஒரு பிரதான மொழியாக காணப்படுகின்றன. மேலும் உலகிலே 420 மில்லியன் மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் 22 நாடுகளின் தேசிய மொழியாக காணப்படுகின்றது. அதே போல 22 நாடுகளின் உத்தியோகபூர்வ மொழியாக ஆரம்பத்தில் இருந்து வந்துள்ளது. தற்போது அவை மாற்றப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த அறிமுகத்தோடு மொழிகளுக்கு இடையிலான தாக்கம் அல்லது பரிமாற்றம் எந்த பின்னணியிலே நிகழ்கின்றது என்ற ஒரு சிறிய ஒரு குறிப்பை குறிப்பிட விரும்புகின்றேன். பிரதானமாக 4 காரணங்களை அடிப்படையாக கொண்டு மொழிகளுக்கிடையில் தாக்கங்கள் அல்லது தொடர்புகள், ஒரு மொழி இன்னொரு மொழியை வளப்படுத்துகின்ற அல்லது ஆதிக்கம் செலுத்துகின்ற விடயம் நடைபெறும் என்று மொழியியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக அரசியல் காரணிகள், அதே போல மத காரணிகள், வியாபார கலாச்சார பரிமாற்றம் அல்லது பரிவர்த்தனை, அதே போல பிரஸ்டீஜ் அதாவது கௌரவத்திற்காக ஒரு மொழியை கற்றல் என்ற விடயங்கள் இதிலே உள்ளடங்குகின்றன. குறிப்பாக அரசியல் காரணிகள் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு நாடு ஆரம்ப காலத்திலே ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கின்ற போது அல்லது கைப்பற்றுகின்ற போது கைப்பற்றிய நாட்டின் ஆக்கிரமிப்பு செலுத்துகின்ற நாட்டின் மொழி, அந்த மக்களால் பேசப்படுகின்ற மொழி அரசகர மொழியாக மாற்றப்பட்டு அந்த குறிப்பிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட நாட்டின் மக்களுக்குள் படிப்படியாக அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதே போல மதக்காரணிகளும் மொழிகளின் பயன்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது. அதற்கு சிறந்த உதாரணம் எங்கள் அரபு மொழியை நாங்கள் குறிப்பிடலாம். உலகிலே எங்கு சென்றாலும் எந்த ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொண்டாலும் அரபு மொழியிலே ஒரு சில வார்த்தைகள் தெரியாதவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு அரபு மொழியின் இன்ஃப்ளூயன்ஸ் காணப்படுகின்றது. அதே போல வியாபார கலை கலாச்சார பரிமாற்றங்கள், பின்னர் அது ஒரு அடுத்ததாக கௌரவத்திற்காக ஒரு மொழியை கற்றல், அது ஒரு கல்வியின் கலாச்சாரத்தின் மொழியாக, அகாடமிக்கின் ஒரு மொழியாக மாறுகின்ற போது அந்த மொழியை கற்கின்ற ஒரு தேவை ஏற்படுகின்றது. இந்த பின்னணியிலே நாங்கள் நோக்குகின்ற போது அரபு மொழி எத்தகைய தாக்கங்களை பிற மொழிகளிலே செலுத்தி இருக்கின்றன, அவற்றுக்கான காரணங்கள் என்ன, அதே போல எத்தகைய தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றன என்ற விடயத்தை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அரபு மொழியும் ஏனைய மொழிகளைப் போல ஒரு விதிவிலக்கான ஒன்றல்ல. அரபு மொழி பிற மொழிகளிலே தாக்கம் செலுத்துவதற்கும் மேலே குறிப்பிட்ட அந்த காரணிகள் தான் பிரதானமாக அமைந்திருக்கின்றது. அரசியல் காரணிகள், தென்கிழக்காசியா தொடக்கம் ஐரோப்பா வரை இஸ்லாம் ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியிலே அரபு மொழி அந்த ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசங்களில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மொழியாக காணப்பட்டிருக்கின்றது. அதே போல இஸ்லாம் பரவ ஆரம்பித்த பின்னர் தான் உண்மையாகவே அரபு மொழிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த மதக்காரணி என்பது அங்கே பிரதானமான காரணியாக அமைகின்றது. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடு, வணக்க வழிபாடுகள், அல் குர்ஆனை கற்றல் போன்ற காரணங்களுக்காக அரபு மொழி போதிக்கப்படுகின்ற கற்கின்ற ஒரு நிலைமை உருவாகியது. அதே போல வியாபாரம் காரணிகள், பின்னர் மத்திய கால பகுதியிலே இஸ்லாமிய உலகம் அறிவிலும் ஆராய்ச்சியிலும் உச்சம் தொட்டிருந்த காலப்பகுதியிலே உலகின் பல பாகங்களிலும் இருந்து மாணவர்கள் இஸ்லாமிய கேந்திர அறிவு
கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை நோக்கி, ஸ்பெயினை நோக்கி, பக்தாதை நோக்கி வருகின்ற போது, அங்கே கல்வி கற்கின்ற போது, அங்கே மொழி போதனை மொழியாக, போதனா மொழியாக அரபு மொழி காணப்பட்டது. எனவே அரபு மொழியை படிப்பதும் தங்களுடைய பேச்சிலே இன்று நாங்கள் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவது போல அரபு வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அன்று ஒரு கௌரவமாக மக்களின் மத்தியில் காணப்பட்டது. இந்த பின்னணியிலே இவ்வாறு பரவத் தொடங்கிய அரபு மொழி உலக மொழிகளிலே ஏற்படுத்திய தாக்கத்தை 3 விதமாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவதாக, அரபு மொழி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே பேசப்பட்ட மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட கோத்திரம் அல்லது குழுவினர் அல்லது அந்த சமூகம் பேசிய மொழி அவ்வாறே மறைந்து போய் அங்கே பிரதான மொழியாக அரபு மொழி மாறி இருக்கின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக வட ஆப்பிரிக்க மொழிகளை குறிப்பிடலாம். எகிப்து, அல்ஜீரியா, டியூனிசியா போன்ற நாடுகளிலே அன்று பயன்படுத்தப்பட்ட பர்பர் அல்லது அல்லுகல் அமாசிகியா போன்ற இந்த மொழி, ஆர்மேனிக் லாங்குவேஜ், லத்தீன் மொழி போன்ற மொழிகள் அந்த பிரதேசத்தில் ஆரம்ப காலத்திலே பயன்பாட்டிலே இருந்து வந்துள்ளது. அதே போல அந்த மக்களின் பிரதான மொழியாக காணப்பட்டது. ஆயினும் இஸ்லாத்தின் பரவலை தொடர்ந்து அந்த மொழிகளின் இடத்தை அரபு மொழி பிடித்துள்ளது. மிக சொற்பமான அளவே இன்றும் அந்த மொழிகள் பயன்பாட்டில் உள்ளன. அடுத்ததாக, அரபு மொழி அரிச்சுவட்டை இரவலாக பெற்று ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய மொழியை எழுதத் தொடங்கினார்கள். இன்றைய பிரதான தலைப்பின் ஒரு முக்கியமான செய்தியாகவும் அதுதான் காணப்பட இருக்கின்றது. இவ்வாறு உலகத்திலே காணப்படக்கூடிய 100 மொழிகள் அரபு அரிச்சுவட்டிலே எழுதப்பட்டு வருவதாக பேராசிரியர் யூசுப் ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பேராசிரியர் யூசுப் ஹலீஃபா அபூபக்கரை பொறுத்தவரையில் அவர் சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒரு மொழியியலாளர். அவருடைய சிறப்பு துறை இந்த அரபு அரிச்சுவட்டை கொண்டு, குரானிய எழுத்துக்களை கொண்டு பிற மொழிகளை எழுதுதல் சம்பந்தமாகத்தான் அவருடைய சிறப்பு தேர்ச்சி. 30க்கு மேற்பட்ட மாஸ்டர்ஸ் மற்றும் PhD ஆய்வுகளை மேற்பார்வை செய்தவர். அதே போல யூசுப் ஹலீஃபா அபூபக்கர் இன்ஸ்டிடியூட் என்ற ஒன்றை நிறுவி இந்த அல் குரானிய எழுத்துக்களினூடாக, அரபு எழுத்துக்களினூடாக கிளை மொழிகளை, பிராந்திய மொழிகளை எழுதுவது தொடர்பான ஆய்வுகளை அவர் நடத்தி வந்தவர். எனவே அவர் 100 மொழிகள் அளவிலே உலகிலே அரபு எழுத்துக்களால் எழுதப்பட்டு வந்ததாக குறிப்பிடுகின்றார். இந்த வகையிலே நோக்குகின்ற போது நாங்கள் சில மொழிகளை இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். குறிப்பாக பாரசீக மொழி, பஷ்தூ மொழி, உருது, சிந்தி, அதே போல காஷ்மீரி மொழி, பாகிஸ்தானில இருக்கக்கூடிய அந்த பலுகிஸ்தான் பிரதேசத்தில் பயன்படுத்துகின்ற அந்த மொழி, அதே போல பஞ்சாபி, மலையாளம், தமிழ் போன்ற மொழிகளும், தென்கிழக்காசியாவிலே மலாய் மொழி, ஜாவி மொழி போன்ற மொழிகளும், ஆப்பிரிக்காவிலே ஹவுசா, சவாஹிலி, சோமாலி போன்ற மொழிகள், அதே போல ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் பொஸ்னியா, அசர்பைஜான், கசகஸ்தான் போன்ற, கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட மொழிகள் என 100க்கு அதிகமான மொழிகள் அரபு அரிச்சுவட்டை கொண்டு எழுதப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது அரபு மொழியின் இன்னொரு வகையான தாக்கம்தான், அது அதிகமான சொற்களை ஏனைய மொழிகளுக்கு வழங்கியுள்ளது. பிற மொழிகள் அரபு மொழி சொற்களை இரவல் பெற்றுள்ளது என்ற விடயம். இந்த வகையிலே அதிகமான ஐரோப்பிய மொழிகள், அதே போல ஆப்பிரிக்க மொழிகள், ஆசிய மொழிகள் என்ற இந்த உலகின் பல பாகங்களிலும் உள்ள மொழிகள் அரபு சொற்களை இரவலாக பெற்றுள் இருப்பதை அவதானிக்க முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஸ்பெயினிய மொழியில் சுமார் 4000 அரபு சொற்கள் இன்றும் பயன்பாட்டிலே இருக்கின்றது. அதே போல பாரசீக மொழியிலே 3000க்கு மேற்பட்ட சொற்கள், உருது மொழியிலே 10,000க்கு மேற்பட்ட சொற்கள், அடுத்ததாக துருக்கி மொழியிலே 6500க்கு மேற்பட்ட சொற்கள் என அதிகமான சொற்கள் பயன்பாட்டிலே உள்ளன. குறிப்பாக சவாஹிலி மொழியை எடுத்துக்கொண்டால் அந்த மொழியில் 30% சொற்கள்
அரபு சொற்களாகும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே அரபு மொழியின் பிற மொழிகளின் மீதான தாக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு மொழியை முழுமையாக மாற்றி அரபு மொழி அந்த இடத்தை பிடித்திருக்கின்றது என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக அரபு மொழி லிபிகளை கொண்டு அரிச்சுவட்டை கொண்டு அதனை எடப்ட் பண்ணி சில மொழிகள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன. மூன்றாவதாக அரபு மொழி சொற்களை இரவல் பெற்றுள்ளன என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட முடியும். இதனையும் தாண்டி அரபு மொழியினுடைய இன்ஃப்ளூயன்ஸை அடுத்த மொழிகள்ல செலுத்தி இருக்கக்கூடிய அதனுடைய தாக்கத்தை எடுத்து நோக்கினால் விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்த துறைகளிலே அரபு மொழியின் தாக்கம் இருந்திருக்கின்றது. மத்திய கால பகுதியிலே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எங்களுடைய இந்த பக்தாதை மையப்படுத்திய ஸ்பெயினை மையப்படுத்திய அறிவு ஆராய்ச்சி முயற்சிகளில் பல புத்தகங்கள் நூல்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது போலவே அந்த துறைகளுக்கு புதிய புதிய கலை சொற்களை அரபு மொழி வழங்கி இருக்கின்றன. அதே போல கலை இலக்கியத்திலும் கூட அரபு மொழியின் தாக்கம் பிரதானமாக ஊண்டி கூறத்தக்க ஒரு விடயமாகும். அரபு இலக்கியங்கள், நாவல்கள், கசல் என்ற கவிதை வடிவம் என்பன உலகில் இருக்கின்ற இலக்கியங்களிலே தாக்கம் செலுத்திய ஒரு விடயமாக குறிப்பிடலாம். அதே போல அரபு மொழி சார்ந்த கலைகள், கெலிகிராஃபி, எழுத்தணி, அரபு எழுத்தணி, அதனுடைய தாக்கமும் பல மொழிகளிலும் இருக்கின்றன. இறுதியாக இந்த அரபு மொழி ஆரம்பத்திலே அரபு மொழியினுடைய தாக்கம் ஒரு பெரிய அளவிலே காணப்பட்டு வந்தது. படிப்படியாக அது குறைந்து வந்திருக்கின்றது. மீண்டும் அரபு மொழியின் தாக்கம், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மேலெழ ஆரம்பித்திருக்கின்றன. அதற்கான சில முயற்சிகளை இங்கே குறிப்பிட்டு விட்டு இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதில் குறிப்பாக இன்றைய ஊடகங்கள், ஜேர்னலிசம் சார்ந்த, அதே போல சோசியல் மீடியா சார்ந்த பகுதிகளிலே அரபு மொழியின் பிரதானமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கின்றன. குறிப்பாக நான் இங்கே சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட விடயம் என்ன என்று சொன்னால், அரபு லிபியிலே ஏனைய மொழிகளை எழுத தொடங்கி, உதாரணமாக ஜாவி, ஒட்டமன் லாங்குவேஜ் போன்ற மொழிகளை எழுதுகின்ற ஒரு வழக்கம் இருந்து அது மறைந்து போன பின்னும் கூட மீண்டும் அவற்றை உயிர்ப்பிப்பதற்கு எத்தகைய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக ஆப்பிரிக்க மொழிகளிலே சார்ந்த மொழிகள், அது சார்ந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக சர்வதேச ஆப்பிரிக்க பல்கலைக்கழகமும் பேராசிரியர் யூசுப் கலீஃபா அபூபக்கர் அவர்களும் மாஹதுல் ஹுர்தும் அத்வலி என்று சொல்லக்கூடிய ஹர்தும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் அரபிக் லாங்குவேஜ், இந்த 3 தரப்பினரும் இதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்து வருகின்றனர். சுமாராக 40க்கு மேற்பட்ட வேலை திட்டங்கள் ஆப்பிரிக்க மொழிகளை, வழக்கிழந்து போன அரபு அரிச்சுவடியை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக பேராசிரியர் யூசுப் கலீஃபா அபூபக்கர் அவர்கள் 1960களிலேயே ஆப்பிரிக்க மொழிகளில் இருந்த 5 மொழிகளை, சூதானின் தென்பகுதியில் இருந்த 5 மொழிகளை தெரிவு செய்து அந்த மொழிகளிலே பாட புத்தகங்களை பாட புத்தகங்களை அவர் அமைத்து வெளியிட்டார். அதே போல இன்டர்நேஷனல் ஜாமியத் இஃப்ரிகியா அல் ஆலமியா, சர்வதேச ஆப்பிரிக்க பல்கலைக்கழகத்தில் கலைமானி பாடத்திட்டத்துக்குள் அரபு எழுத்திலே எழுதப்பட்ட ஏனைய இஸ்லாமிய சிவிலைசேஷனுடைய மொழிகள் சம்பந்தமான ஒரு பாடத்தை அவர்கள் நுழைத்தார்கள். மஹதுல் ஹுர்தும் அத்வலியிலே மாஸ்டர்ஸுக்கான பாடத்திட்டத்துக்குள்ளும் இந்த பாடத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல துருக்கியை பொறுத்தவரையிலே ரசாயில் நூறினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கின் மூலம் அரபு லிபியிலே எழுதப்பட்ட ஒட்டமன் லாங்குவேஜ் அளிக்கப்பட்டாலும் கூட ரசாயிலு நூரை அவர்கள் அதே எழுத்திலே பாதுகாத்து வந்தது அந்த மொழியை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. அதே போல இன்று துருக்கிய அரசாங்கம் தங்களுடைய பழைய துராசுகளை, அதாவது முதுசங்களை டிஜிட்டலைஸ் பண்ணுகின்ற ஒரு வேலையையும்
அதற்கான ஆய்வுகளுக்காக ஊக்குவிக்கின்ற ஒரு வேலையும் செய்து வருகின்றார்கள். அதே போல 2014 முதல் நாட்டிலே 10,000 இடங்களிலே இன்ஸ்டிடியூட்டுகளை நிறுவி இந்த ஒட்டமன் லாங்குவேஜை படிப்பிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இறுதியாக ஜாவி லாங்குவேஜை பொறுத்தவரையிலே அரசாங்கம் மூலமாக மலேசியா, புரூனே, இந்தோனேசியா போன்ற பகுதிகளிலே அரசே இந்த மொழியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான, அதனை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். கல்வி திட்டத்திலே பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை அவர்கள் இந்த பாடத்தை இணைத்திருக்கிறார்கள். அதே போல இது தொடர்பான ஆய்வுகளுக்கு ஊக்கப்படுத்துகின்றார்கள். தங்களுடைய நாடுகள்ல ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்ற சைன் போர்டுகளில் ஜாவி லாங்குவேஜில் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இடப்பட்டு இந்த மொழி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த இடத்திலே நான் அரபு லிபியிலே எழுதப்படுகின்ற சில மொழிகளில் உங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன். தஷக்குரன், தெர்மகாசி, நன்றி, சுக்ரியா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சர்வதேச மொழிகளில் அரபு மொழியின் தாக்கம், அதன் இன்றைய நிலைகள் சம்பந்தமாக ஆப்பிரிக்க மொழிகள், அதே போன்று ஆசிய மொழிகள், அதே போன்று துருக்கி மொழி போன்றவற்றோடு பல அப்டேட்டுகளை எங்களுக்கு தந்த ஷேக் இன்சாஃப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் அருள் புரிவானாக. எவ்வித நேர விரயமின்றி நேரடியாக கருப்பொருள் உரைக்குள் நுழையலாம் என்று விரும்புகின்றோம். அரபிக் தமிழ் ஹிஸ்டரி அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ரிவைவிங் அண்ட் என்ஹான்சிங். அரபு தமிழ் மற்றும் அரபு தமிழ் வரலாறு, அதனை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளும் என்ற கருப்பொருள் உரையை எங்களுக்கு நிகழ்த்தி தருமாறு பேராசிரியர் உஸ்தாத் SMM மஸாஹிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். நான் பேசுறது கேட்கக்கூடியதா இருக்கா? சார், விளங்குது சார். ஓகே. இந்த முக்கியமான நிகழ்வை மொடரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷேக் அஷ்கர் அரூஸ் அவர்களே, எனக்கு முன்பு எனது உரைக்கு பலம் சேர்க்கின்ற வகையில் முக்கியமான சில அடிப்படைகளை விளக்கி காட்டிய சகோதரர் ஷேக் இன்சாஃப் அவர்களே, சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் உடைய அங்கத்தவர்களே, அதே போன்று தென்கிழக்கு பல்கலைக்கழக சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்துடைய அங்கத்தவர்களே, பல்கலைக்கழக மாணவர்களே, இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உன்னதமான ஒரு மாதத்திலே முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு அருள் பாலித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி பாராட்டியவனாக இந்த தலைப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன். அரபு தமிழ் வரலாறும் அதனை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளும் என்ற இந்த தலைப்பு ஏற்கனவே சகோதரர் இன்சாஃப் அவர்கள் விளக்கிய ஒரு மொழி ரீதியான மொழியோடு தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய அரபு மொழியுடைய தாக்கத்துக்குட்பட்டு உருவான ஒரு மொழி என்ற வகையில் அதனுடைய வரலாற்றையும் அது முஸ்லிம் சமூகத்துக்கள் எவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்திய ஒரு மொழியாக இருந்தது என்பது பற்றியும், தற்காலத்திலே அந்த மொழியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகள் எந்த மட்டத்தில் நடைபெற்று வருகிறது என்பது பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அரபு தமிழ்
என்ற மொழி, அதற்கான வரைவிலக்கணங்களை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள், நிறைய எழுதியும் இருக்கிறார்கள். குறிப்பாக 2 வகையான வரைவிலக்கணங்கள் அதற்கு சொல்லப்படுவதுண்டு. ஒன்று, தமிழை அரபு லிபியில் எழுதுதல் அரபு தமிழாகும். தமிழ் மொழியை அரபு மொழியிலே, மொழி வடிவத்திலே, அந்த வரி வடிவத்திலேயே எழுதுதல் அரபு தமிழாகும் என்பது ஒரு வரைவிலக்கணம். இதனை மனைவி முஸ்தபா, பேராசிரியர் மேனோமான் இப்படியானவர்கள் பலர் சொல்லியிருக்கிறார். அதே போல இரண்டாவது இன்னொரு வரைவிலக்கணம், அந்த வரைவிலக்கணத்தை உள்வாங்கிக் கொண்டே தமிழ் வரி வடிவத்தில் அரபு சொற்களை கலந்து எழுதுதல் என்பதும் அரபு தமிழாகும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அரபு தமிழிலே சார் நம்ம மூவாவது இல்லையா சார் அந்த ஸ்லைட்? அதான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் மறுவா ஷேர் நிப்பாட்டிட்டு மறுவா பண்ணா சார். திரும்ப ஷேர் பண்ணிப்போ. நான் நினைக்கிறேன் இப்ப விளங்க மாட்டேன். ஓகே. அரபு தமிழ் வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தோம். ரைட். அரபு தமிழில் தமிழை அரபு வடிவத்தில் எழுதுவது போலவே தமிழ் வரி வடிவத்தில் அரபு சொற்களை கலந்து எழுதுதலும் அரபு தமிழாக கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு சில அறிஞர்கள் இது பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இஸ்லாத்தை பற்றியோ அல்லது பொதுவாகவோ எழுதுகிற போதும் பேசுகிற போதும் எங்களை அறியாமலே அரபு சொற்கள் அதற்குள் விரவி வரும். சாதாரணமாக எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளிலும் அன்றாட எழுத்துக்களிலும் அது அமைந்திருக்கும். அப்படி அமைகிற போது அப்படி அமைந்த தமிழ் மொழிகளையும் தமிழில் வந்த ஆக்கங்களையும் அரபு தமிழ் என்று பிரயோகிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. ஷுக்ரி போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்க. இரண்டையும் இணைத்ததாக அது கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. என்றாலும் பொதுவாக இந்த முதலாவது வரைவிலக்கணம் தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லோராலும் பிரயோகிக்கின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. தமிழை அரபு வடிவத்தில் எழுதுவது அரபு தமிழ் எனப்பட வேண்டும் என்பது. இதற்கு ஒரு உதாரணம் பலருக்கும் தெரிந்திருக்கும், என்றாலும் அறிமுகமாவதற்கான ஒரு உதாரணம் நான் போட்டிருக்கிறேன். முதலாவது ஒரு புத்தகத்துடைய முதற் பக்கம், அதிலே திருநபி சரித்திரம் முபாரக் மாலை என்றதை, அது முபாரக் மாலை என்றதுல முபாரக் என்ற சொல் மட்டும்தான் அரபு சொல், மற்ற இருக்கின்ற மற்ற 3 சொற்களும் தமிழ் சொற்கள். அது அரபியிலே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அந்த புத்தகத்திலே முகப்பை பார்க்கிற போது விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று இங்கால இன்னொரு வசனத்தை போட்டிருக்கிறேன், அதிலே மொழிபெயர்ப்பையும் அது தமிழிலே அதை எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றியும் கீழே எழுதியிருக்கிறேன். உன்னை அல்லாது வேறு யாரை விழிப்பேன், என்னை விட்டும் ஹக்காக உன்னில் ஒழிப்பேன். இது ஹக்காக என்ற சொல், ஹக் என்ற சொல் மட்டும்தான் அரபு சொல், மற்ற எல்லாமே தமிழ் சொற்கள். ஆனால் அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அரபுக்கு தேவையான மாதிரி அந்த எழுத்துக்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். இந்த வரி வடிவங்களை எப்படி அமைப்பது, அரபுலே இருக்கின்ற சொல் அமைப்பும் தமிழில் இருக்கின்ற சொல் அமைப்புகளும் அல்லது எழுத்து அமைப்புகளும் வித்தியாசமானவை. அப்போ அதுக்கு ஏற்ற வகையில் அவை அந்த அரபு சொற்கள் அல்லது எழுத்துக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அரபு தமிழ் எப்போது தோன்றி வளர்ந்தது
என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் இந்த கேள்விக்கு விடை சொல்வது மிகச் சிரமமானது. பொதுவாகவே ஒரு மொழி எப்போது தோன்றியது என்று கேட்டீங்கன்னா அது சிரமத்துக்குரிய ஒரு கேள்விதான். ஏனென்றால் அந்த சமூகத்தில் உடனே ஒரு மொழி திட்டமிட்டு வரிவடங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு 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 எக்கடமிக் செட்டப்பில் அது உருவாக்கப்பட்டிருக்காது. நிச்சயமாக ஒரு 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 சமூகத்தின் எளிய வடிவத்தில் உருவாகி மெதுவாக வளர்ந்து அதற்கென்று இலக்கண வடிவங்கள் உருவாகி இலக்கியங்கள் தோன்றி இப்படித்தான் அந்த மொழி வளர்ந்திருக்கும். எனவே எந்த ஒரு மொழியை பொறுத்தவரையிலும் அது ஆரம்பித்தது எப்போது என்ற கேள்விக்கு விடை சொல்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். என்றாலும் சையத் ஹசன் 1968 எழுதின அவர் ஒரு நூல்ல இது எப்ப தொடங்கி இருக்கலாம் கிட்டத்தட்ட என்று சொல்லுகிற ஒரு கோட்டேஷன் நான் இடத்துல போட்டிருக்கிறேன். 8ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்குள்ள நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் வழக்கில் இருந்த அரபு தமிழ் சுவடிகளை உலகெங்கிலும் உள்ள தொல்பொருட்சாலைகளில் தேடி, மியூசியம்களை தேடி விஞ்ஞான முறைப்படி வகைப்படுத்தி காலக்கிரமமான சரித்திர பின்னணியை நோக்கினால் அரபு தமிழின் தோற்றம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்று அவருடைய கருத்தை சொல்ல. இந்த கருத்து சொல்கிற போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதனுடைய ஆரம்பத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே அது செயற்பட்டு வந்திருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே அது ஆரம்பித்து வளர்ந்து வந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு வரை அது மிகச் செல்வாக்கோடு இருந்திருக்கிறது என்று இந்த கொட்டேஷன்லிருந்தே எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் அது எப்போது உண்மையில் தோன்றிய என்று தேடுவதாக இருந்தால் ஒரு பெரிய ஆய்வுக்கு பிறகு, நீண்ட நெடிய ஆய்வுக்கு பிறகுதான் அதனை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையும் அதுதான். இப்போது அடுத்த ஒரு கேள்வி வரலாம். அந்த அரபு தமிழை யார் ஆரம்பித்திருக்க முடியும், ஆரம்பித்தவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் அதற்கும் அறிஞர்கள் 2 வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள். முதலாவது கருத்து, இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வாழ்ந்த தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் அதனை உருவாக்கினார்கள். தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களே இலங்கையிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது உருவாக்கப்பட்டு இலங்கையில் வளர்க்கப்பட்டது என்பதுதான் உண்மையான தகவல். அதில் தமிழ்நாட்டில் இருந்த முஸ்லிம்கள், தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் சில முக்கியமான சமய காரணங்களுக்காகவும் சமூகவியல் காரணங்களுக்காகவும் ஒரு மொழியை உருவாக்கி எடுத்தார். அந்த மொழி அவர்கள் பேசுகின்ற மொழி, ஆனால் அதை எழுதுவது அவர்கள் ஓத பழகி இருக்கின்ற, படிக்க வாசிக்க தெரிந்திருக்கின்ற அரபு மொழியிலே அதனை உருவாக்கினார். இது ஒரு முக்கியமான தோற்றம் பற்றி, அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு முக்கியமான விடு. இது இப்படியும் இருந்திருக்க முடியும். இதுக்குத்தான் சாத்தியங்களும் கூட. இரண்டாவது இன்னொரு கருத்தும் இருக்கிறது. இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வர்த்தக நோக்கத்துக்காக வந்திருந்த அரபிகள் அதனை உருவாக்கினார். அரபு தமிழை உருவாக்கியவர்கள் அரபிகள் என்ற ஒரு சிந்தனையும் அறிஞர்கள் வட்டத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அரபிகள் என்றால், அரபிகள் என்ற அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம் என்றால், நாங்கள் கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு அல்ல, அதற்கு முன்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தாவாவை கொண்டு வருவதற்கு முன்பே அரபிகளோடு இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்களாக இந்த பிரதேசத்துக்கு வரவில்லை, அரபிகளாக வியாபாரிகளாக வந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டங்களில். எனவே அந்த காலங்களிலே நபி அவர்கள் வருவதற்கு முன்பே இந்த அரபு தமிழ் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும் என்ற கருத்து இந்த 2வது கருத்தை நிறுவுகின்ற போது எங்களுக்கு ஏற்படும். அதை எப்படி அவர்கள் விளக்குகிறார்கள் என்றால், இந்த பிரதேசங்களுக்கு அரபிகள் வருகிற போது இந்த பிரதேச மக்களோடு வர்த்தகம் செய்கின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த பிரதேசத்து வழக்கு சொற்கள், உதாரணமாக கராம்பு என்று, சாதிக்காய் என்று, தேங்காய் என்ற சொற்பிரயோகங்கள், இப்படி பிசினஸுக்காக வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிற சொற்களை அவர்கள் தங்களுக்கு ஏதுவான அல்லது தங்களுடைய பாஷையாக இருக்கிற அரபு மொழியிலேயே எழுதி கொண்டார். இப்ப தேங்காய் என்றதை அவர்கள் அரபு மொழியிலே அவர்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி கொண்டார்.
கராம்புன்றதை அப்படி எழுதி கொண்டாங்க. இப்படி வியாபாரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தகைய எல்லா அம்சங்களையும் அவர்கள் அரபு மொழியிலே எழுதி கால ஓட்டத்திலே அது ஒரு மொழியாக உருமாறி வளர்ந்து வந்தது என்பது ஒரு சில ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ரெண்டுக்கும் இடம்பாடுள்ள ஒரு மொழி இது. இது நேரடியாக இஸ்லாமிய சமய தாக்கங்களினால் வந்திருக்கோ முடியும், சில போது வர்த்தக நோக்கங்களால இந்த மொழி உருவாகி இருக்கவும் முடியும். எங்களால் அறுதியிட்டு உறுதியாக இதுதான் இவர்கள் தான் உருவாக்கினார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது இந்த விடயத்தை பொறுத்தவரை. அடுத்த விஷயம், அப்ப அரபு தமிழ் தோன்றி வளர்ந்ததற்கான காரணங்கள் என்ன என்றதை பத்தி நாங்க பார்த்தா, இதுல பெரும்பாலான காரணங்கள், நான் 7 காரணங்கள் போட்டிருப்பேன், மிக முக்கியமான காரணங்கள். அந்த 7 காரணங்களும் பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தை மையப்படுத்திய காரணங்களாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது, இதுக்கு முன்னுக்குள்ள ஸ்லைட்ல சொன்ன மாதிரி அரபிகள் இந்த மொழியை உருவாக்கினார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த காரணங்கள் அமையவில்லை. முஸ்லிம்கள் இந்த மொழியை உருவாக்கி எடுத்தார்கள் என்ற காரணத்தை என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த காரணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுல மிக முக்கியமான காரணங்களை கொஞ்சம் விரிவாக சொல்வோம், மற்றவற்றை மிக சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். முதலாவது காரணம் என்னவென்றால், தமிழ் எழுத்தறிவில்லாத பெரும்பாலான பாமர முஸ்லிம்களுக்கு சமய அறிவை ஊட்டுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்தவை. உங்களுக்கு தெரியும், 19ஆம் நூற்றாண்டு காலம் வரையும் பாடசாலைகள் அல்லது ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லுகிற பாடசாலைகளோ பல்கலைக்கழகங்களோ பெரிய அளவு வளர்ந்திருக்கவில்லை. அரபு நாடுகளை தவிர அல்லது மேற்கு நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் பெரிய அளவு வளர்ந்ததாக தெரியவில்லை. எனவே இந்த ஃபார்மல் எஜுகேஷனுக்கு உள்ளால பெரும்பாலான ஆண்கள் போகவும் இல்லை, மிக மிக பெரும்பாலான பெண்கள் போகவில்லை. குறிப்பாக எனக்கு கிடைத்த, இலங்கையை பொறுத்தவரையில் கிடைத்த ஒரு தகவலின் படி 1950களில் 60களில் பல்கலைக்கழகத்துக்கு போன பெண்களுடைய வீதத்தை பார்த்தீர்கள் என்றால் மிக 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 சின்ன ஒரு வீதம், 2 வீதம் 3 வீதம் என்றுதான் இருந்தது. ஆண்கள் கூடுதலாக போயிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் போகின்றவர்கள் இல்லாதவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஃபார்மல் எஜுகேஷனுக்குள் உள்வாங்கப்படாமல் இருந்ததன் காரணமாக. அப்ப அதற்கு முன்புள்ள காரணத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அரிதாக இருக்கும் பாடசாலைக்கு போறது என்றது. பாடசாலைக்கு போறன்ற ஒரு சிஸ்டமே இருக்கல்ல அந்த காலகட்டம். அப்ப எனவே அவங்களுக்கு தெரிந்திருந்ததெல்லாம் அரபு மொழி அவர்களுக்கு தெரியும், சமய காரணத்துக்காக. ஏற்கனவே சகோதரி இன்சாஃப் அவர்கள் சொன்னது போல குர்ஆனை படித்திருக்க வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக இருக்க வேண்டும், இன்னும் சின்ன ஒரு அளவிலாலும் குர்ஆன் வசனங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற இஸ்லாத்துடைய முஹம்மன் அவர்களுக்கு தெரிந்திருக்கணும், அரபு மொழியில் அமைந்தது. இப்படி அரபு மொழி சார்ந்த சில விடயங்களையாவது கட்டாயம் படித்திருக்க வேண்டிய தேவை முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தது. அது எந்த காலத்துக்கும் உரியது. அது ஃபார்மல் எஜுகேஷன் வளர்ந்திருந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி. அப்ப எனவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அரபு மொழி அறிமுகம் இருந்தது. அரபு மொழியை அவர்கள் வாசிக்க முடியும், அவர்கள் எழுத்துக்கள் அறிமுகம் இருந்தது அவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் பேசுகின்ற மொழி, பேச்சு மொழி அவர்களுடைய தமிழ் மொழியாக இருந்தது. எனவே பேசுகின்ற தமிழ் மொழியை வாசிக்க தெரிந்த அரபு மொழியிலே அவர்கள் எழுதி கொண்டார்கள். பேசுகின்ற தமிழ் மொழியை வாசிக்க தெரிந்த அரபு மொழியிலே அவர்கள் எழுதியதன் காரணமாக கால ஓட்டத்திலே ஒரு மொழியாக அது வளர்ச்சி அடைந்தது. இதனை நீங்கள் அரபு இலக்கியங்கள், அரபு தமிழிலே வந்த இலக்கியங்களை, தஃசீர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும், ஹதீஸ் விளக்கங்களை பார்த்தீர்கள் என்றாலும், அது பொதுவான நூல்களை பார்த்தீர்கள் என்றாலும், அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு இலக்கணமயப்பட்ட அல்லது ஒரு எக்கடமிக் லாங்குவேஜ் மாதிரி அது இருக்காது. பொதுவாக அது பேச்சு மொழி சார்ந்த வகையில் தான் அமைந்திருக்கும். நீங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும், மிக அண்மையில் வந்த இலக்கியங்கள் தவிர 19ஆம் 18ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் வெளிவந்த அரபு இலக்கிய நூல்களை பார்த்தீர்கள் என்றால் அது பேச்சு மொழி சார்ந்த நூல்கள். அது இலக்கண விடயங்கள் மிக கவனமாக அதில் அணுகப்பட்டிருக்க மாட்டார். எனவே அதுதான் மிக முக்கியமான காரணம். பேச தெரிந்த தமிழை எழுத தெரிந்த, வாசிக்க தெரிந்த அரபியிலே அவர்கள் எழுதி கொண்டார்கள் என்ற விஷயம் முதலாவது. இரண்டாவது, இன்னொரு மிக முக்கியமான காரணம், குறிப்பாக குர்ஆனுடைய விளக்க உரைகள், குர்ஆனுடைய விளக்கங்களும் தஃசீர்களும்
அரபு மொழியில மட்டும்தான் எழுதப்படணும் என்ற ஒரு கருத்து சமய அறிஞர்கள் மத்தியில மிக நீண்ட காலமாக இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமான ஒரு 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 விஷயம் இது. இது அரபு தமிழ் பேசுகிற அறிஞர்கள் மத்தியில் மட்டுமா இது இருந்தது? இப்ப மலேசியாவில் இருக்கிற ஜாவி போன்ற மெலே போன்ற, பிறகு பாரசீகம், உருது போன்ற, பிறகு சுவாஹிலி மொழி போன்ற இந்த மாதிரி மொழிகள் அரபு தாக்கத்தால் ஏற்பட்ட அந்த மொழி பேசுகிற அறிஞர்கள் மத்தியிலும் இந்த சிந்தனை இருந்ததா என்பது உண்மையில ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் எப்படியோ அந்த காலத்தில் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதுறதாக இருந்தாலே அது அரபு மொழியில் தான் அமைய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. எனவே அவர்கள் குர்ஆன் சார்ந்த விஷயங்களை எழுதுகிற போது தெரிந்த தமிழை அரபு மொழியிலேயே எழுதி கொண்டார்கள் என்ற இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், அரபு சொற்களை ஒளிச்சிதைவும் பொருட்சிதைவும் இன்றி எழுதுவதற்கு அரபு தமிழ் வாய்ப்பாக அமைந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள். உதாரணமாக அத்தஹியாத் என்ற ஒரு விஷயத்தை சில பள்ளிவாசல்களிலே அதனை தமிழில் எழுதியிருப்பார்கள். அத்தஹியாத் என்ற விஷயத்தை தமிழ் பயன்படுத்தி டிரான்ஸ்லிட்ரேஷன் செய்து எழுதியிருப்பார்கள். நீங்கள் அரபு தெரியாதவர்களாக இருந்தால், அரபிலே பரிச்சயம் இல்லாமல் அந்த தமிழிலே இருப்பதை வாசிக்க போனீர்கள் என்றால், அது உண்மையிலே ஒரு ஒரு அரபியிலே நாங்கள் ஓதுகிற அத்தஹியாத்தாக அது இருக்காது. அதுல நிறைய ஒளிச்சிதைவுகள் வந்திருக்கும், பொருட்சிதைவுகளும் வந்து போகும். அதனால தமிழிலே அப்படி எழுதுவது கஷ்டமாக இருப்பதன் காரணமாக அரபிலே அதனை எழுதுவது இலகுவாக இருந்தது. என்றால் அதிலே சகோதரர் இன்சாப் சொன்னது போல நிறைய அரபு சொற்கள், தாராளமான அரபு சொற்கள், அரபு பிரயோகங்கள் இடைக்கிடை வந்து போகும். அரபிலே தமிழிலே அதை மொழிபெயர்க்காமல் அதனை அப்படியே பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அரபிலே இருக்கின்ற மிக மிக பிரதானமான சொற்கள் பலவும் தமிழ் மயப்படுத்தப்படாமல் அப்படியே அரபு லிபியிலேயே அது எழுதப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருந்தது என்பது மூன்றாவது காரணம். நாலாவது காரணம், இது இன்றைக்கு நாங்க பேசுகிற ஒரு விஷயம். இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுடைய சமூக ரீதியான தனித்துவத்தை பேணுவதற்கு அரபு தமிழ் அத்தியாவசியமாக அமைந்தது. அறிஞர் ஏமே அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய ஒரு நூல் இருக்கிறது, அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்று அவர்கள் அந்த நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். மிக சின்ன பக்கங்களை, சிறிய அளவிலான பக்கங்களை கொண்ட நூல் அது. ஆனால் மிக காரமான, மிக தேவையான விஷயங்களை உள்ளடக்கிற ஒரு நூல் அது. அந்த நூலும் அது போன்ற நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், இலங்கை போன்ற நாடுகளிலே அரபு தமிழ் என்ற ஒரு தனித்தமிழ் வளர்ந்திருக்கும் என்றால், அது சமூகமயப்பட்டிருக்கும் என்றால், எங்களது சமூகத்தின் தாய்மொழியாக அது வளர்ந்திருக்கும் என்றால், இலங்கை முஸ்லிம் சமூகம் வரலாற்று ரீதியாக எதிர்கொண்ட பல சமூக பிரச்சனைகள் அதனால தீர்ந்திருக்கும். நான் அதனை விரிவாக பேச முடியும், நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கி சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டங்களிலே தமிழ் தேசியவாதத்தை முன்னிறுத்தி பேசிய பல தமிழ் தலைவர்கள் முஸ்லிம்களை தமிழர்கள் என்ற வட்டத்துக்குள் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக தனித்துவங்களை முஸ்லிம்களுக்கு கொடுக்காதிருப்பதற்காக அப்படி பயன்படுத்திய ஒரு காலகட்டம் இருந்தது. முஸ்லிம் தலைவர்கள் அதனை சரியாக அணுகினார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, உண்மையில் இந்த அரபு தமிழ் என்ற பிரயோகம் தொடர்ந்தேர்ச்சியாக வளர்ந்து வந்து முஸ்லிம் சமூகத்துக்குள் அது ஒரு உயிர்ப்புள்ள ஒரு மொழியாக அது வளர்ந்து வந்து, அவர்கள் பேசுகிற, அவர்கள் எழுதுகிற, அவர்கள் கற்கின்ற போதனா மொழியாக கொள்ளுகிற ஒரு மொழியாக அது மாறியிருந்தால், அந்த தமிழ் தலைவர்கள் அப்படி பேசியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கு. அதே வகையான சில கோஷங்கள் இன்றும் இந்த காலகட்டத்திலும் இருந்து வர, நாங்கள் சமயத்தால் சில போது மொழியால் தமிழ் பேசுகிறவராக இருந்தாலும் நாங்கள் மொழியால் வேறுபட்ட ஒரு தனியான இனக்குழுமத்தினர் என்ற
அந்த வகைப்பாட்டுக்கு அரபு தமிழ் செல்வாக்கோடு இருந்திருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். அப்ப எனவே அந்த காலகட்டங்களில் 19ஆம் 18ஆம் 17ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் முஸ்லிம்கள் தனித்துவமான ஒரு மொழியை கொள்கிறார்கள் என்பதற்கு அரபு தமிழ் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரணியாக அமைந்திருந்தது. இன்னொரு காரணம், 5வது காரணம், தமிழ் மொழியில் அரபு மொழி கலக்கக்கூடாது என்று சில இலக்கியவாதிகள் கருதினார். சில முக்கியமான இலக்கியவாதிகளும் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அரபு என்ற மொழி, அதனுடைய சொற்கள் சொற்பிரயோகங்கள் தமிழ் மொழியில் கலக்கவே கூடாது. மொத்தமாக தமிழ் மொழி தனியாக இருக்கட்டும், அரபு மொழி தனியாக இருக்கட்டும் என்ற அந்த கோஷம் வலுப்பெற்றதன் காரணமாக அதற்கு ஒரு மாற்றீடாக அரபை தமிழில் எழுதுகிற வேறொரு தனித்துவமான மொழியை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். 6வது காரணம், ஏற்கனவே சகோதரர் இன்சாஃப் அவர்கள் சொன்ன அந்த காரணம், உலக பொதுமை ஒன்று இருக்கிறது. அரபு மொழி சார்ந்த அல்லது மொழியுடைய செல்வாக்கின் காரணமாக உலகின் பல இடங்களிலும் மொழிகள் தங்களை வேறு வகையில் உருமாற்றிக் கொண்டன. சில மொழிகள் தங்களை இழந்து அரபு மொழிகளாகவே அவைகள் மாறிவிட்டன. சில மொழிகளை எழுதுகிற மொழியிலே அது அரபு மொழியை கொண்டதாக மாறியது. ஏற்கனவே அவர்கள் பல உதாரணங்கள் சொன்னார். பாரசீகம் மாதிரி, உருது மாதிரி, ஜாவி மாதிரி, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் உள்ள பல மொழிகள், ஐரோப்பாவில் உள்ள சில மொழிகளும் கூட. எனவே இப்படி பல மொழிகள் அப்படி மாறி இருக்கின்ற அந்த புதுமையான உலக புதுமையை நாங்களும் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மொழி உருவானது என்ற ஒரு விஷயமும். 7வது காரணம், அரபும் தமிழும் ஏனைய மொழிகளை அணைத்து செல்கின்ற, தாராளமாக உள்வாங்கிக் கொள்கின்ற இயல்பு கொண்ட மொழிகளாக அவை மாறி இருப்பதும் அதனுடைய தன்மைகளே பிற மொழிகளை அரவணைத்துக் கொள்ளும் என்ற அந்த தன்மை இருப்பதும் அரபு மொழி, அரபு தமிழ் தோன்றி வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதற்குரிய சகோதர சகோதரிகளே, வளர்ந்த அந்த மொழி அரபு தமிழ் அது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஓரிரு ஸ்லைட்ஸை நான் அதற்காக ஒதுக்கி இருக்கிறேன். கலாநிதி எம் ஷுக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கால ஓட்டத்தில் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு தமிழ் பேசும் முஸ்லிம்களின் கலாசார பண்பாட்டு மொழியாக வளர்ச்சி அடைந்தது. முஸ்லிம்களுடைய, அதுவும் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களுடைய கலாசாரத்தை பிரதிபலிக்கின்ற, பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற, அவர்களது மொழியை, அவர்களது சமயத்தை வெளிக்காட்டுகின்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிற ஒரு மொழியாக முஸ்லிம்களுடைய இந்த அரபு தமிழ் வளர்ந்திருந்தது. முஸ்லிம்கள் தமிழ் மொழியை அவர்களது கருத்து வெளிப்பாட்டுக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களது கலாசார பண்பாட்டு தனித்துவத்தை பாதுகாப்பதற்கு அரபு தமிழ் துணை புரிந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்துல் ரஹீம் அவர்கள் இதனை பற்றி குறிப்பிடுகிற போது, யாரிடம் இந்த வளர்ச்சி அதிகமாக இருந்தது, யார் அதனை கூடுதலாக பயன்படுத்தினார்கள் என்று அவர்கள் விளக்குகிற போது, பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தாம் இவ்வரபு தமிழை அதிகமாக எழுத படிக்க தெரிந்திருந்தனர் என்று அவர்கள் சொல்வார்கள். இதற்கு நான் ஏற்கனவே சொன்ன காரணம், இந்த ஃபார்மல் எஜுகேஷன் பெண்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்க முடியும். அரபு தமிழோட வளர்ச்சியை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவதாக இருந்தால், ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள் சொல்லுவது போல 19ஆம் நூற்றாண்டில் அதற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளிலும் குர்ஆன் பள்ளிக்கூடங்களில் அரபு தமிழே கல்வி மொழியாக இருப்பதை அவர் குறித்து சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், நான் சிறு பருவத்தில் இருக்கிற போது 1970களில் இருக்கிற போதும் கூட எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த தலீமுல் குர்ஆன் என்ற அந்த குர்ஆனை ஓதுவதற்காக படிக்கின்ற அந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய மத்து சம்பந்தமாக, அதனுடைய உண்ணா சம்பந்தமாக அல்லது தஜ்வீஸ் சட்டங்கள் சம்பந்தமாக இடைக்கிடை அரபு தமிழில் எழுதப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அதனை வாசிக்க தெரியவில்லை. அந்த நேரங்கள் எங்களுக்கு படித்து தந்தவர்களுக்கும் அது அவ்வளவு தூரம் பரிச்சயமானதாக இருந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை அவர்கள்.
ஆனாலும் அந்த புத்தகத்திலே அது இருக்கிறது. இப்போதும் அந்த புத்தகத்தை, பழைய காலத்து புத்தகத்தை ஒன்று எடுத்து பார்த்தா அதுக்கு இடைக்கிடை அதனுடைய விளக்கங்கள் அரபு தமிழிலே இருப்பதை பார்க்கும். ஆனால் ஏமேசி சொல்லுகிற விஷயம் என்னன்னா, அரபு தமிழ் தான் குரான் பள்ளிக்கூடங்களில் குரானை கற்றுக் கொடுக்கிற ஒரு மொழியாகவே அமைந்திருந்தது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கும். கலாநிதி எம்ஏஎம் ஷுக்ரி ரஹ்மத்துல்லா அவர்கள் இதை சொல்கிற போது, அரபு தமிழ் காலப்போக்கில் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டு தமிழகத்திலும் இலங்கையிலும் வாழ்ந்த முஸ்லிம்களின் தாய்மொழியாக இருக்கிற அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது. கலாசார பண்பாட்டு வெளிப்பாட்டுக்கான ஊடகமாகவும் மிகச்சிறப்பான வளர்ச்சியை கண்டது என்று அவர்கள் சொல்வதை பார்க்க. அரபு தமிழ் வளர்ச்சி எந்தளவு தூரம் இருந்தது என்பதற்கு மிக விரிவான பல விஷயங்களை எங்களால் பேச முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு மிகச் சுருக்கமாக எவ்வளவு தூரம் அது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால ஊடறுத்து சென்றிருந்தது, எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தது என்பதை பற்றி நான் 3 விடயங்களை ஞாபகப்படுத்தி இவ்விடத்திலே ஒரு ஸ்லைடை உருவாக்கி இருக்கிறேன். ஒன்று, அரபு தமிழ் தனிப்பட்ட பாவனைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தனிப்பட்ட பாவனைகள், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக அது பயன்படுத்து. உதாரணமாக டயரி, நாட்குறிப்பு, வியாபார தகவல்கள், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களை எழுதி கொள்வதற்கு அரபு தமிழை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். குறிப்புகள், ஏதாவது ஒரு குறிப்பை எழுதி வச்சுக்கொள்ளணும் என்றால் அரபு தமிழை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர் சம்பந்தமாக ஷேர் பிஸ்னஸ் அல்லது எவ்வளவு போடப்பட்டிருக்கிறது, அதனுடைய லாபங்கள் எப்படி, அதை எப்படி பிரித்துக் கொள்வது என்பது போன்ற அம்சங்கள் எல்லாவற்றையும் தனிநபர்களாக எழுதி வைத்துக் கொள்கின்ற பழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. தொழிலாளர்களுடனான தகவல்கள், அவர்களோடு இருக்கின்ற அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அல்லது அவர்கள் வேலை செய்த நாட்களுடைய எண்ணிக்கை, இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாவற்றையும் அந்த தகவல்கள் எழுதிப்பார். அதே போன்று தனிப்பட்ட பாவனைகளில் இதையும் கூட நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அது ஒரு பொது பாவனையாக எடுத்துக்கொண்டாலும் கூட பள்ளிவாசலின் முன்னால் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற அறிவித்தல் பலகைகளில் தனிநபர்களுடைய விஷயங்களும் அதில் இருக்கும். அதே போன்று பொதுவான விஷயங்களும் அதில் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் இன்றும் கூட நீங்கள் இலங்கையுடைய தென்பகுதியிலே இருக்கின்ற தரீகா செல்வாக்குடைய பள்ளிவாசல்கள், சூஃபித்துவ அமைப்புகளில் இருக்கின்ற தரீகா செல்வாக்குடைய பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் போனால் அவர்களுடைய அறிவித்தல்கள், அதிலும் குறிப்பாக அவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய பைஅத் என்று இருக்கின்ற அந்த விஷயம் அரபு தமிழிலேயே முன்னால் தொங்கவிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது இன்றும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. காலாகாலமாக அது பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று தனிப்பட்ட அழைப்பிதழ்கள், திருமண அழைப்பிதழ்கள் அல்லது சுன்னத்து செய்வதற்கான அழைப்பிதழ்கள், இந்த மாதிரியான அழைப்பிதழ்கள் ஒவ்வொரு தனிநபர்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. பிரத்யேகமான கடிதங்கள் எழுதுவதும் அரபு தமிழிலேயே இருந்திருக்கு. எனவே தனிநபராக செய்கின்ற எல்லா வேலைகளையும் அரபு தமிழிலேயே செய்கின்ற பழக்கம் தமிழ் பேசுகின்ற தென்னிந்திய முஸ்லிம்களுக்கும் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. நேரடியாக சிலவற்றுக்கான அதற்கான கொப்பீஸ் காணப்படுகிறது. சிலதுகள் வரலாற்று ரீதியாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு, என்னென்னவெல்லாம் இருந்திருக்கிறது என்றதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. 2வது பகுதி சமயம் சார்ந்த புத்தகங்கள், சஞ்சிகைகள் தொடர்பான அம்சங்கள். குரான், ஏற்கனவே சொன்ன மாதிரி குரானோடு தொடர்பான தஃசீர்கள் பற்றிய ஆய்வு என்னுடைய எம்ஃபில் ஆய்வு. நான் அதற்கு தென்னிந்தியாவுடைய காயல் பட்டணத்தைக்கும் நான் சென்று அங்கிருந்தும் நிறைய தகவல்கள் எடுத்தேன். இலங்கையில் பல பகுதிகளுக்கும் போய் தகவல்கள் எடுத்தேன். கிட்டத்தட்ட 8 அல்லது 9 தஃசீர்கள், அரபு தமிழிலேயே எழுதிய தஃசீர்கள் எனக்கு கிடைத்தன. 8 அல்லது 9. அதில் ஒரே ஒரு தஃசீரை தான் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து என்ற ஆய்வுக்கு பயன்படுத்தினேன். ஃபுதுஹாத்துர் ரஹ்மானியா ஃபி தஃசீரி கலாமி ரப்பானியா என்ற அந்த நூலைத்தான் நான் அடிப்படை நூலாக வைத்துக்கொண்டு அந்த ரிசர்ச்சை நான் செஞ்சேன். எனவே தஃசீர்கள் தாராளமாக இருந்திருக்கு. இன்றைக்கு கூட தமிழ் வளம் கூடியிருக்கிற இந்த காலகட்டத்தில் 8, 9, 10 அரபு தமிழ் தஃசீர்களை காட்டுங்க, தமிழ் தஃசீர்களை காட்டுங்க என்று சொன்னால் எங்களால் காட்ட முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த காலத்திலே மிகச் செல்வாக்கோடு புத்தக வடிவிலே அழகாக அச்சிடப்பட்டு
வைத்திருந்த நூல்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய பல்கலைக்கழகத்திலும் ஜாமியா நவீமியாவிலும் அதற்கான சில கொப்பிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹதீஸுடைய விளக்கங்கள், அதே போன்று அரபு நூல்களிலிருந்து அரபு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கிய நூல்கள், அது சமயம் சார்ந்த நூல்களாகவும் இருக்கலாம், பொதுவான நூல்களாகவும் இருக்கலாம். பிறகு கவிதை உரைநடை நூல்கள், அமைப்பிலான ஆக்கங்கள், அரபு தமிழ் அகராதிகள். அரபு தமிழ் அகராதி என்று என்ன சொல்வது, அரபு மொழியை அரபு தமிழிலே மொழிபெயர்த்து அகராதிகளாக சொல்வது. கிதாப் என்று சொல்ல புத்தகம் என்று எழுதுகிற போது அல்லது நூல் என்று எழுதுகிற போது அந்த நூல் அல்லது புத்தகம் என்பதை அரபு தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். இப்படி அரபு தமிழ் அகராதிகள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு கொண்ட கலைக்களஞ்சியங்கள் இருந்து இருக்கிறது, அரபு தமிழிலே அமைந்த கலைக்களஞ்சியங்கள். மாதாந்த அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவருகின்ற சஞ்சிகைகள் இருந்திருக்கு. இலங்கையிலும் இருந்திருக்கிறது, இந்தியாவிலும் இருந்திருக்கு. சஞ்சிகைகள் வெளிக்கொண்டு வருகின்ற அளவுக்கு அந்த மொழி வளர்ந்திருக்கிறதை பார்க்க மிக அண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்கு முன்பு அரபு தமிழ் எவ்வளவு தூரம் வளர்ந்திருந்தது என்றதை காட்டுறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். நேரடியாக பார்த்த உதாரணம், பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது அக்கரைப்பற்றிலிருந்து ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்தது. அரபு தமிழிலே ஆக்கப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தில் தலைப்பை பார்த்தால் என்னவென்றால், அது இந்த கிரக ஓட்டங்களோடு தொடர்பான சாஸ்திரங்கள் பார்க்கறது தொடர்பாக எழுதப்பட்ட அரபு தமிழிலேயே அமைந்திருக்கிற நூல். அதிலே அந்த படங்கள் இருக்கிறது, அதுக்குள்ள கிராஃப்கள் இருக்கிறது, அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு 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 தமிழ் சகோதரிடம் இது சம்பந்தமான விஷயங்களை படித்தால் என்னென்ன விஷயங்களை படிப்போமோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய அரபு தமிழில் அமைந்த ஒரு நூல் அமைந்திருக்கு. ஷரியத்தில் அங்கீகாரம் இல்லை என்றதெல்லாம் பின்தள்ளி வைத்துவிட்டு அரபு தமிழ் எவ்வளவு தூரம் செல்வாக்கோடு இருந்திருக்கிறது என்றதை காட்டுவதற்குத்தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்ப எனவே தாராளமான நூல்கள். இன்னொரு உதாரணம் பைபிள் அரபு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அரபு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் இருக்கிறது. எனவே இந்த மட்டத்துக்கு அந்த மொழி வளர்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வகையான விஷயங்கள் பொது விவகாரங்களோடு தொடர்பானது. உதாரணமாக மண்ணறைகளில், கபுரஸ்தானங்களில் நடப்பட்டிருக்கின்ற நடுகளிலே அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதுகிற போது, அவர் எப்போது மூத்தானார் என்ற சம்பந்தமாக எழுதுகிற போது, எப்போது அந்த மூத்தானதுக்குடைய அந்த இயரை குறிப்பிடுகிற போது, சில போது அவர் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டு அந்த நடுகல்கள் இருந்திருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இடத்தில் போட்டிருக்கேன். அது சம்பந்தமான ஒரு ஆய்வையும் நானும் எனது மாணவர்களும் செய்திருக்கிறோம். கடுத்தங்கள் என்று சொல்லுகிற ஒரு வகையான என்ன சொல்லும் ஒரு ஆவண திரட்டு. கடுத்தம் என்று சொல்லுகின்ற சொற்பிரயோகம் என்னவென்றால், ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகிற, நாங்கள் இப்போது திருமணத்துக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற போது அதனை பதிவு செய்கிறோம். அந்த ரெஜிஸ்டர் புக் என்றதுதான் இந்த கடுத்தம் என்றது. ஒரு புக்கிலே பல கடுத்தங்கள் இருக்கும். எனக்கு மிக அண்மையிலே ஒரு நபர் கையெழுத்திலான, மிக அண்மையில், நான் எனக்கு 2023 என்று நினைக்கிறேன், 23 அல்லது 24 என்று நினைக்கிறேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், கண்டி பிரதேசத்தில் இருக்கிற ஹாரிஸ்பத்துவ பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 58 வருடங்கள் பதியப்பட்ட கடுத்தங்கள் கையெழுத்து பிரதிகளாக எனக்கு கிடைத்தது. 58 வருஷங்கள், 1878 1936 வரை ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் செய்யப்பட்ட திருமண பதிவுகள் எல்லாவற்றையும், கையெழுத்திலே எழுதியிருந்த எல்லாவற்றையும் 2 புத்தகங்களாக என்னிடம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். அது இப்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கடுத்தங்களை ஆய்வு செய்த போது வித்தியாசமான புதிய விடயங்களை, அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் சமூகத்துடைய விடயங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடியுமாறு ஒரு விரிவான ஆய்வொன்றையே நானும் எனது மாணவர்களும் ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸ் ஒன்றிலே, ஒரு ஆய்வு மாநாட்டிலே சமர்ப்பித்திருக்கிறோம். அது விரிவான ஒரு ஆய்வு கட்டுரையாக மிக அண்மையிலே வெளிவரவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். எனவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு விளங்கி இருக்கும், இது ஒரு
மிகவுமே பறந்துபட்ட ஒரு மொழி, மிக வளர்ச்சி அடைந்த மொழி, முஸ்லிம் சமூகத்துக்குள் ஊடுருவி போயிருந்த ஒரு மொழி. முஸ்லிம் சமூகத்திலேயும் தனிநபர்களிலேயும் எவ்வளவெல்லாம் ஒரு மொழிக்கு தேவை இருக்கிறதோ அந்த எல்லா மொழி பயன்பாடுகளையும் அவர்கள் இந்த மொழியினூடாக செய்திருக்கிறார்கள் என்ற அம்சத்தை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கு. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி வளர்ச்சி அடைந்திருந்த இந்த மொழி கால ஓட்டத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றதை பார்க்கிற போது அதற்கு மிக முக்கியமான சில சமூக காரணிகளும் இதற்கு பங்களிப்பு செய்திருக்கு. பொது கல்வியும் ஆங்கிலமும் பெருமளவில் சமூகமயமானதால் அரபு தமிழ் என்ற மேலும் உங்களுக்கு தெரியும், 20ஆம் நூற்றாண்டு ஆகிற போது எல்லா மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கால ஓட்டத்திலே தமிழ் மொழியும் அதனோடு சேர்ந்து கொடுக்கிறது. எனவே ஆங்கில மொழி கற்கிறார்கள். அரபு மொழி அவர்களுக்கு ஏற்கனவே குரானை ஓதுவதற்காக பயன்படுத்துகிற அந்த மொழி அவர்களுக்கு தெரியும். அதே போன்று தமிழ் பேசுகிற மொழி, தமிழ் எழுதுகிற மொழியையும் அவர்கள் படித்துக் கொண்டார்கள். எனவே இப்படி படித்துக்கொண்ட சமூகத்துக்கு இன்னொரு மேலதிகமான மொழியை படித்துக் கொள்வது கஷ்டமாக இருந்தது. அதனால் அவர்கள் அதற்கு கவனம் செலுத்தவில்லை என்றது ஒரு காரணம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், நூல்களை அச்சிட்டு வெளியிடுதல் என்பது செலவுமிக்க ஒரு துறையாக மாறியதோடு கையெழுத்துக்களால் எழுதி பிரதிகளை பரப்புவது என்பது தொடர்ந்தும் நிலை பெறவில்லை. இது மிக முக்கியமான காரணம். அரபு தமிழை அச்சிடுவதற்கு, அரபு தமிழிலே நூல்களை வெளியீட்டகங்கள், குறிப்பாக தென்னிந்தியாவிலே ஷாஹுல் ஹமீதியா அச்சகம் என்ற எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அச்சகம் மிக பல நூல்களை அது வெளியிட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே நூல்களை வெளியிட்டிருக்கு. அப்படி சில நூல் வெளியிடுகின்ற அச்சகங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் கால ஓட்டத்தில் நூல்களை அச்சிட்டு வெளியிடுவது என்பதே ஒரு பெரிய செலவுமிக்க நிலையாக மாறியது என்பது மட்டுமல்ல, கையெழுத்துக்களால் எழுதி பிரதிகளை பண்ணி பல இடங்களுக்கு பரப்புவது என்பதும் மிக கஷ்டமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதனால் அது வழக்கிழந்து போவதற்கான ஒரு காரணமாக இதுவும் மாறிவிட்டது. மூன்றாவது காரணம், இலங்கையின் கல்வி தொடக்க பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரையும் இலவசம் என்றான போது அரபு தமிழ் மேலும் காணாமல் போயிட்டு. உங்களுக்கு தெரியும், இலவச கல்வி இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது ஆரம்ப பிரைமரி எடுகேஷனிலிருந்து யூனிவர்சிட்டி எடுகேஷன் வரையும் இலவசமாக கொடுத்தல் என்ற ஒரு விஷயம் இருப்பதன் காரணமாக அரபு தமிழ் என்ற வேறொரு மொழியை அது படிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. அடுத்த மொழிகளிலேயே மிக இலகுவாக படிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஐந்தாவது காரணம் ஏற்கனவே சொன்னதுதான், தமிழ் அல்லது பலர் சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு கற்கை மொழியாக அது மாறியது. அப்போ என்ன, அரபு தமிழுக்கு செல்வாக்கு இல்லாமல் போயது. தமிழ் அறிவு முஸ்லிம்களுடைய பெரும்பாலான ஆட்களுக்கு அது கிடைக்கப்பெற்றதன் காரணமாக தமிழை அரபுலே எழுதி படிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்க, நேரடியாகவே தமிழிலேயே எழுதுகின்ற வழக்கம் அவர்களிடையே ஏற்பட்டது. அதே போன்று 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் இலங்கை தென்னிந்தியாவில் பல அரபு கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டன. அரபு கல்லூரிகளுடைய வளர்ச்சியும் அரபு தமிழ் அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அரபு வாசிக்க மட்டும் தெரிந்திருந்து தமிழ் பேச மட்டும் தெரிந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அரபு மொழி மிக விரிவாக வளர்ந்திருது. அரபு தமிழ் என்ற வேறொரு மொழி தேவைப்படவில்லை, அரபிலேயே அதனை கைக்கொள்ள முடியும். அதே போன்று தமிழும் எழுத்து மொழியாக மாறி இருக்கிற போது அரபு தமிழ் என்ற இன்னொரு மொழி அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான காரணம், சுதேசமானவர்கள் அரபு நாடுகளில் உள்ள அரபு பல்கலைக்கழகங்களில் கற்றுத் தேர்ந்தனர். அதேவேளை உள்நாட்டு பல்கலைக்கழகங்களும் அரபு மொழி உரிய இடத்தை பிடித்திருந்தது. உங்களுக்கு தெரியும், 20ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டங்களில் எல்லாம் பல அரபு நாடுகளுக்கு போய் படிக்கிற மாணவர்களுக்கு இன்றும் மிக பெரும்பாலான பெரிய ஒரு தொகை இலங்கை மாணவர்கள், தென்னிந்திய மாணவர்கள் போய் அரபு மொழியிலேயே பாண்டித்யம் பெற்றவர்களாக மாறி வருகிறார். உள்நாட்டிலே பல்கலைக்கழக மட்டங்களிலேயே அரபு மொழி செல்வாக்குள்ளதாக மாறியது. உங்களுக்கு தெரியும், 1945
பேராதனை பல்கலைக்கழகம் உருவாகிற போது, அதுக்கு முன்பு அது கொழும்புல இருந்து பேராதனைக்கு மாறி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கிறது 1945. அப்ப எனவே அரபு மொழிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதனோட எங்களுக்கு பார்க்கணும். எனவே அந்த முக்கியத்துவம் அரபு தமிழை இல்லாமலாக்கி இருக்கிறது. அதனை ஷுவைப் ஆலிம் அவர்கள் அவருடைய பிஹெச்டி தீசிஸுக்கு எழுதிய அந்த புத்தகத்திலே சொல்கிற போது, இன்றைய நவீன கல்வி முறையில் காணப்படும் பாடத்திட்டத்தின் சுமை காரணமாக தற்கால முஸ்லிம் பிள்ளைகளுக்கு அரபி என்றது அரபு தமிழ் படிப்பதற்கு அவகாசம் இல்லாமல் இருக்கிறது. சமய ரீதியாக சரியான அமைப்பில் வழிகாட்டப்படாத முஸ்லிம் எழுத்தாளர்களின் நியாயமற்ற ஆரவாரத்தினால் முஸ்லிம்களின் விலை மதிக்க முடியாத முதுசமான இந்த அழகிய மொழி கிட்டத்தட்ட மொத்தமாக இழக்கப்பட்டு விட்டது. இது உலமாக்கல் எனப்படுகிறவர்களின் புறக்கணிப்பினாலும் கவன ஈனத்தினாலும் ஏற்பட்டது. அவர்களும் கூட இம்மொழியை அறிந்து கொள்ளவில்லை என்று, இதற்கு யார் யாரெல்லாம் காரணமானவர்கள் என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். நேரத்தை கருத்து கொண்டு அதனை நான் விளக்கவில்லை. இதிலே இந்த தலைப்பிலே இருக்கின்ற அடுத்த மிக முக்கியமான பகுதி, அரபு தமிழ் அழிந்து விட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட அதனை மேலும் மெருகூட்டி உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகள் எங்காவது இடம்பெற்று வருகிறதா என்று தேடி பார்த்தால் அதற்கான இடம்பெற்று வருகிறது என்பதை எங்களால் நிறுவ முடியும். அந்த வகையிலே இவரான ஒரு துரதிஷ்ட நிலை அரபு தமிழ் மொழிக்கு ஏற்பட்டாலும் கூட இலங்கையில் சில பகுதிகளில் இம்மொழியை அழியாமல் பாதுகாப்பதற்கான முனைப்புகள் இடம்பெற்று வருகிறது. ஆரம்ப அல் குர்ஆன் மாணவர்களுக்கு அல் குர்ஆனை பாராயணம் செய்ய பயிற்றுவிக்கும் போதும், குர்ஆனை ஓதுவதற்காக பயிற்றுவிக்கின்ற சந்தர்ப்பத்திலும், அரபு கல்லூரிகளில் பாடத்திட்ட அமைப்பின் போதும், பாடத்திட்டத்திலே அரபுவதற்கும் வாசிப்பதற்கும் அதனை எக்ஸாமினேஷனில் பயன்படுத்துவதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதும் அரபு தமிழுக்குரிய போதிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதோடு பழைய அரபு தமிழ் நூல்கள் டிஜிட்டல் வடிவில் மீள் பதிப்பாக்கம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அதன் பழைய நூல்கள் எல்லாவற்றையுமே புதிய வடிவிலே புதிதாக இலகுவாக வாசிக்கக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமானதாக உருவாக்குகின்ற ஒரு வேலை திட்டம் இலங்கையிலே தென்னிலங்கை பகுதியிலே, அதிலும் தரீகா செல்வாக்குள்ள பல இடங்களில், பேர்வளை, காலி, மாத்தறை, அம்பந்தொட்டை போன்ற பகுதிகளிலே இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆய்வுபூர்வமாக அதனை அணுகியும் இருக்கிறோம். அதில் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சில உதாரணங்கள் தான் இது. முதலாவது ஒரு உதாரணம், இஸ்லாத்தின் அடிப்படைகளை கற்பதற்கான நூல்கள். இப்போ இதில் குர்ஆன படிப்பதற்கு குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஆரம்ப ஈமானோடு உள்ள விஷயங்கள், தொழுகையோடு தொடர்பான விஷயங்கள், இதுகளை படிக்கிறதுக்கு உள்ள அரபு தமிழிலான ஒரு நூல் தான் இது. கனிமத்துல் வில்தான் என்றது அதனுடைய பெயர். அதில் பார்த்தா வழங்கும் உங்களுக்கு இடது பக்கத்துலேயே முதலாம் பாகம் என்று போட்டிருக்கு. முதலாம் பாகம் என்றது அரபு தமிழில் அரபு எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கிறோம். அதே போல் அடுத்த பக்கத்திலே அரபு தமிழில் அமைந்திருக்கிற அடுத்த பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு போட்டிருக்கு, நேரத்தை கருத்து கொண்டு நான் சுருக்கிக் கொள்றேன். இதில் ரெண்டாவது பகுதி ஃபிக்ஹ் கற்பதற்கான நூல்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டத்தை மக்களுக்கு படிப்பித்து கொடுப்பதற்கான பல நூல்கள் இருக்கு. ஒரு உதாரணம் போட்டிருக்கு. இதுல பவாரிக்குல் ஹிதாயா லி சாஹிபில் பிதாயா. இன்றைக்கும் இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற பலர் இந்த நூலை மதரசாவிலே கற்பிக்கின்ற ஒரு நூலாக இது மாறி இருக்கிறது. இது இன்னொரு உதாரணம். இது போன்ற பல நூல்கள் இருக்கு. உதாரணத்துக்காகத்தான் இதனை நான் போட்டிருக்கிறேன். மூன்றாவது, டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட அரபு தமிழ் நூல்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரங்கும் ராத்திபுல் ஹத்தாத் என்று சொல்லுகிற ஒரு தரீகாவை சேர்ந்த சகோதரர்கள் பயன்படுத்துகிற ஒரு ராத்திப். அது அது மேல் பதிப்பாக்கம் செய்திருக்கிறது. டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற காலத்தை பார்த்துக்கின்ற இரண்டாவது படத்திலே போட்டிருக்கு 2011 அது மேல் பதிப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய அழகான வடிவத்தை நீங்கள் மூன்றாவது படத்திலே பார்க்கலாம். இது வேண்டும் என்பதும் இந்த சகோதரர்களுடைய முயற்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அரபு தமிழ் நூல்கள் பாட புத்தகங்களாகவே மதரசாக்களில் இன்றும் உயிரோடு இருப்பதை
நாங்கள் பார்க்கலாம். தென்னிலங்கையில் உள்ள சில மதரசாக்களில் அரபு தமிழ் நூல்கள் பாட நூல்களாக இருப்பது போன்றே அரபு தமிழை எழுதவும் வாசிக்கவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்ற அரபு தமிழ் நூல்கள் பாட நூல்களாக இருப்பதாக இருந்தால் அந்த மாணவர்கள் அரபு தமிழை எழுத தெரிந்திருக்கணும், வாசிக்கவும் தெரிந்திருக்கணும் என்ற ஒரு விஷயம். பாடங்கள் தொடர்பான பரீட்சையும் அரபு தமிழில் உள்ள பரீட்சை வினாத்தாட்கள் அதே போல் அரபு தமிழில் தான் அதற்கான விடைகளும் எழுதப்பட வேண்டும் என்ற அமைப்பில் அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மதரசாக்களும் சில மதரசாக்கள் இதனை கருத்தில் கொள்கிறார்கள். தரீகா சார்ந்த மதரசாக்கள் தான் மிக அதிகமாக இதிலே கரிசனை காட்டி வருவதை நாங்கள் பார்க்கணும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரக்க செய்யணும். அவர்கள் இதனை இந்த முதுசத்தை அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு பெரிய ஒரு முயற்சியை எடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரபு தமிழை உற்பத்திப்பதற்கான முயற்சிகள்ல 5வது மிக 2024 ஆண்டில் அரபு தமிழுக்கான விசைப்பலகை ஒரு கீபோர்டு ஒன்று உருவாக்கப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்விலே ஒன்று சார் மைக் மியூட். சார் உங்களோட மைக் மியூட் ஆகிக்கு சார். பிரசன்டேஷன்ல கடைசி பாதிக்கு தான் வந்திருக்கும். இப்ப தென்னிந்தியாவிலே காயல்பட்டினத்தில் 2024 மிக அண்மையிலே இந்த முயற்சி நடந்திருக்கிறது. அப்ப எனவே அது அந்த மொழியை இன்னும் வளர்ப்பதற்கு நவீன முறைகளில் அந்த மொழியை கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியாக இருக்கும். அதே போன்று இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நான் பிரதிநிதித்துவமாகின்ற இந்த பல்கலைக்கழகத்திலே அதனுடைய பிரதான நூல் மெயின் லைப்ரரியிலே அரபு தமிழ் நூல்களை டிஜிட்டைஸ் பண்ணி அதனுடைய வெப்சைட்டிலேயே அதனை பதிவேற்றி இருக்கிறார்கள், அப்லோட் பண்ணி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் பழைய அரபு தமிழ் நூல்கள் டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. மிக அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் பெல்ஜியமை சேர்ந்தவர். அவருடைய மொழி அரபு மொழியும் அல்ல, அரபு தமிழிலே பாண்டித்தியம் பெற்று அவரிடமிருந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நூல்கள், மிக பழமை வாய்ந்த நூல்கள், எல்லாவற்றையுமே சாஃப்ட் காப்பியாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் பல்கலைக்கழக நூல் நிலையத்திலே அதனுடைய வெப்சைட்லேயே நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அதே போன்று நான் டிரெக்டராக இருந்து கொண்டிருக்கின்ற சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்றதனுடைய பிரதான வேலை திட்டங்களுள் இந்த அரபு தமிழ் ஆக்கங்களை, அரபு தமிழ் இலக்கியங்களை ஒன்று சேர்ப்பதும், அதனை பாதுகாப்பதும், அதனை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதும் அதனுடைய பிரதான வேலை திட்டமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படி எனக்கு தெரிந்த மட்டில், நான் அறிந்த மட்டில் ஒரு 7 முயற்சிகள் அரபு தமிழை மீண்டும் உயிர்ப்பித்து இந்த சமூகத்துக்குள் அது ஒரு வளமான மொழியாக அமுல்படுத்த பார்க்கக்கூடியதற்கு தலைவரே எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்தால் பதிலளிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி இந்த பிரசன்டேஷன் எனக்கு வழங்குவதற்கு ஆற்றலையும் அறிவையும் தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அரபு தமிழ் வரலாறும் அதனை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளும் என்ற இந்த கருப்பொருள் உரையிலே அரபு தமிழின் தோற்றம், அதன் வளர்ச்சி, அதனுடைய பிற்காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்றாலும் நவீன காலத்தில் அதனை உயிர்ப்பிப்பதற்கான வழிகள் என்று பல்வேறு விடயங்களை உதாரணங்களோடு அபூர்வமான தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு வழங்கிய பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் மஸாஹிர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்ததாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நுழைகின்றோம். சகோதரர்கள் குறித்த கருப்பொருள் உரை தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்து இங்கே உங்களது கேள்விகளை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த சார் சொன்ன அந்த அரபிக் கீபோர்டை உருவாக்கின சகோதரர் இப்ராஹிம் அன்சாரி அவர்களும் இங்க எங்களோட இருக்கிறாரு.
ஜாயின் ஆகிக்கிறாரு. மாஷா அல்லாஹ், மிச்சம் சந்தோஷம். அவருக்கும் அறிமுகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த நேரம் அவருடைய உரையாடினேன் சம்பந்தமாக. அஸ்ஸலாமு மிச்சம் அலைக்கும் சந்தோஷம். வரஹ்மத்துல்லாஹி ஒரு வபரகாத்துஹு. பெரிய வேலை திட்டம், ஒரு பெரிய வேலை திட்டம், மெச்சத்தக்க ஒரு வேலை திட்டம். அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத் செய்யட்டும் அவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோடு தொடர்ந்து இன்னொரு முயற்சியும் நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள நம்ம அந்த எல்எல்எம் டெக்னாலஜி மூலமா நம்ம தமிழ் எழுத்துக்களை, தமிழுடைய அந்த சென்டென்ஸை நம்ம கொடுத்தோன்னா அப்படியே நம்ம வந்து அரபு தமிழா மாற்றக்கூடிய ஒரு முயற்சியும் நம்ம அதே ப்ராஜெக்ட் கீழே எடுத்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெமோ ஏதாவது காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற கேள்விகள் இருந்தால் சகோதரர்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அரபு தமிழ் இந்த ஸ்கூல் மீடியமுக்கு இன்க்ளூட் பண்ண ஒரு பிளான் ஒன்று இருக்கா? இதுவரையும் அப்படி இல்லை. நாங்கள் பல்கலைக்கழக மட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரபு தமிழ் சம்பந்தமான ஒரு ஒரு கோர்ஸை நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்போதைக்கு இஸ்லாமிய தமிழ் லிட்ரேச்சருக்குள்ளால் அரபு தமிழை நாங்கள் விளக்குகிறோம். அப்படி அந்த மட்டத்தில் தான் இருக்குது. அது உண்மையில் பாடசாலை மட்டங்களுக்கு போய் ஒரு 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 பாடமாக அறிமுகமாகி மெதுமெதுமாக வளர்க்கிற ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் என்றால் உண்மையில் அதை வளர்க்குறதுக்கு லேசாகிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அரபு இலக்கிய நயம் பாடத்திலையும் அரபு தமிழ் ஒரு முக்கியமான கிரேட் 10, 11க்கு ஒரு யூனிட்டாக உள்வாங்கப்பட்டிருக்குது. நீங்க சொன்ன நிறைய விஷயங்களை சுருக்கமான உள்ளடக்கத்தோட அது அறிமுகப்படுத்தப்படுது. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், அதோட எனக்கு ஒரு கேள்வி நிற்குது சார். அரபு தமிழ்ல இப்ப நாங்க ஸ்கூல்ல சிலபஸ் சம்பந்தமாக பேசுறோம். அதுல உள்ளடக்க பட்டிக்குன்னு சொல்றோம், அரபு இலக்கிய நேரத்தில் ஒரு பாடமாக. பல்கலைக்கழகங்கள்லையும் சில பகுதிகளில் செய்றீங்க. நான் கேட்கணும், மதரசாக்கள்ல இது பரவலாக இருக்குதா இல்லையா என்ற ஒரு நியாயமான கேள்வி இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நாங்க படிச்ச இடங்கள்ல, எனக்கு தெரிஞ்ச சில இடங்கள்ல பெரும்பாலும் தரிக்க அல்லாத இடங்கள்ல இல்லை என்றுதான் என் கருத்து. சிறகு சம்பந்தமான ஒரு கருத்து எங்களுக்கு நல்லா இருக்கு. அது நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறதான் உண்மை என்றது. என்றால் மற்ற மதரசாக்கள் அரபு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக எனக்கு தெரியலை. நான் போன பல மதரசாக்களில் நான் தேடி இருக்கிறேன், புத்தகங்கள் எங்கேயாலும் வச்சிருக்கிறாங்களான்னு பார்த்துருக்கிறேன் ஏண்ட ஆய்வுக்காக வேண்டி. ஆனால் கிடைக்கல. உருதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அரபு தமிழுக்கு கொடுத்ததாக தெரியவில்லை. சில மதரசாக்கள் உருது மொழியை படிப்பிப்பார்கள். நீங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. நீங்கள் உருது மொழி ஒரு செம்மையான மொழி, ஒரு வளர்ந்த மொழி, அதில் நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது, மார்க்கத்தை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அரபு மொழியை படிப்பது போலவே உருது மொழியை படிப்பிக்கின்ற மதரசாக்கள் இருக்கின்றன. ஆனால் அரபு தமிழை படிப்பிக்கின்ற மதரசாக்களை நான் காணவில்லை, இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற தரிகா சார்ந்த மதரசாக்கள் தவிர. சார், உங்களோட அந்த உரையில சார் நாங்க விளங்கிக்கொள்ள ஒரு விஷயம், சஞ்சிகைகள் நூல்கள் உட்பட கலைக்களஞ்சியன்னு சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி அரபு தமிழ் அகராதின்னு சொன்னீங்க. உண்மையில இத்தகைய ஒரு பாரிய வளர்ச்சி கண்ட ஒரு மொழியாக அரபு தமிழ் இருந்தீங்க. ஆனா இருந்த போதிலும் பிற்பட்ட காலங்கள்ல அது மிச்சம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. எதிர்காலத்துல சம்பந்தமான விடயங்கள் இப்ப சவுத் ஈஸ்ட்ல சார் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், நல்ல பெரிய ஒரு கண்ட்ரிபியூட் பண்றீங்க கூட மாணவர்களோடு சேர்ந்து பல ஆய்வுகள். இன்ஷா அல்லாஹ் இது நாட்டுல பரவலாக்கம் அடையணும் என்ற ஒரு சஜஷன் நாங்க முன்வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா. இது ஜாமியா நலீமியா லைப்ரரியன் மிஸ்டர் ஃபஹ்ரி, ஷேக் ஃபஹ்ரி அவர்களும் இதுல கூடுதல் ஈடுபாடு காட்டுகிறார். என்னோட பலமுறை அவர் என்ன இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். எனக்கு கிடைத்த பல நூல்கள் அந்த லைப்ரரியிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அரபு தமிழ் சம்பந்தமாக ஆய்வு செய்கிறவர்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம், எங்களோட பல்கலைக்கழகத்திலும் பார்க்கலாம். எனவே அப்படி சில முக்கியமான நிறுவனங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து குறைந்தது அழிந்து போகாமல் அவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை செய்தாலே நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பங்களிப்பாக அது அமையும் என்று நினைக்கிறேன். வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நான் முழுசா கேட்டு நான் அந்த ஆரம்பத்தில் அரபு தமிழ் சம்பந்தமான 2 வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டதானே சார்? அதுல முதலாவது லிபிய முறையில் எழுதுறதுதான் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. அதான் சார். அப்படியே எங்களுக்குள்ள முஸ்லீம் தமிழ் இலக்கியம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு தானே, அது பறந்தது தானே சார்? அது 2வது வரைவிலக்கணத்தோட போகக்குள்ள அது உள்வாங்கப்படுது.
ஓ அப்படியா சார்? ஓ ஷுவர் ஷுவர் ஷுர். ரெண்டாவது வரைவிலக்கணத்துக்குள்ளாலதான் அந்த முஸ்லிம் தமிழ் அல்லது இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் சிலாக்கள் சொல்றது, சிலாக்கள் அப்படி சொல்லப்படாது. முஸ்லிம் தமிழ் இலக்கியம் சொல்லணும் ரெண்டாவது வாத பிரதிவாதங்களுக்குள்ள விஷயம் தானே. என்றாலும் அது அந்த ரெண்டாவது பாதை முஸ்லிம் தமிழ் இலக்கியத்துக்களை தான் அரபு தமிழை இணைத்து சேர்த்து எழுதுகிற முறை இருக்கு. கவிதையாகவோ உரைநடையாகவோ இருக்கிற எழுதுகிற அமைப்பு இருக்கு. எனவே அதையும் அரபு தமிழ்னு சொல்லணும் என்று சில அறிஞர்களோட கருத்து. சரியாமா? சார். அடுத்த சார், நான் வந்து லைப்ரரியில தான் வேலை செய்யறேன். ரணிசா என்ன சார், அந்த நேரத்தோட வந்து நான் ரிசர்ச் ஒன்று செய்யறதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டைம்ல வந்து 2009 பாஸ்ட் அவுட் ஆன உண்டு. அந்த பிள்ளை சொல்லி வந்து தமிழ் ஸ்பெஷல் செய்த டைம்ல லாஸ்ட் செமஸ்டருக்கு 2 செமஸ்டருக்கு வந்து லாஸ்ட் இயர்ல 2 செமஸ்டருக்கு தமிழ் ஸ்பெஷல் ஒரு சப்ஜெக்டா இருந்ததா. அது வந்து இப்ப ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் நினைக்கிறேன் இல்லையா? அதுல தானே கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்ல தமிழ் ஸ்பெஷல் செய்யற பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அந்த ப்ரொஃபசர் ரமேஷ் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. ஒரு சரியான தகவல் இல்லையா, அது மட்டும் தான் இருக்குது. ஆனா அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அவங்களுக்கு தெரியான்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ஹஷ்கர் சொல்ற மாதிரி தான் நாங்களும் இதை என்னென்ன நிறுவனங்கள் ஊடாக இதை இன்னும் வளர்க்குறதுக்கு அல்லது அதை இன்னும் பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் என்று பார்க்குற போது இப்போ பல்கலைக்கழக மட்டங்களில் செய்கிறது மிச்சம் ஈஸியாகிக்கும். ஏனென்றால் அது ஒரு ஆய்வுபூர்வமாக நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாணவர்களும் அதில் கொஞ்சம் தேடல்களில் ஈடுபடுவாங்க என்ற அடிப்படையில் மிக முக்கியமாகிக்கும் அது. எனவே நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜான்ஹீர் பேசுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புத்தளம் ஜாமியா அலிமியா ஃபர்ஸ்ட் பேட்ச். அப்ப நீங்க சொன்ன எம்ஏ அசீஸ் அவருடைய அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் அவர் வெளியிட்ட காலப்பகுதி தான். அந்த காலத்துக்குள்ள தான் ஜாமியா அலிமியா தொடங்கப்பட்டது. அப்ப அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து எங்கட பேட்சுக்கு நாங்க 27 பேர் அவர் கையால எங்கட ஒவ்வொருவருக்கும் தந்தாரு. அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் அந்த புத்தகத்தை நான் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். அவர் கையால தந்ததுன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, புத்தளத்துல இருந்த ஒரு உலமா சூரத்துல் அஸ்ர் அத அரபு தமிழ்ல எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இந்தியாவில் அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. மூன்றாவது விஷயம், புத்தள பிரதேசத்துல உள்ள இந்த அரபு தமிழ் இலக்கியங்கள் இந்த வகையில உள்ள நூல்களை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். இப்பதான் ஸ்டார்டிங். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். நாங்களும் உங்களுக்கு இது சம்பந்தமான எல்லா உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கிறோம். நல்ல பிரதர் ஜான்ஹீர் ஷேக், உங்களுக்கு நல்ல அறிமுகம், எனக்கு நல்லாவே அறிமுகம். அந்த அந்த முயற்சிக்கு என்னாலான பங்களிப்பு நான் செய்வேன். நான் இந்த மொழியை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்கணும் என்றதுல கொஞ்சம் கூட கவனம் செலுத்துகிற ஒரு ஆள். எனவே அதனால நிச்சயமா உங்களோட பங்களிப்பும் அல்லது எங்களோட பங்களிப்பும் உங்களுக்கு இருக்கும் என்றதை நான் இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். வலைக்கம் அஸ்ஸலாம். நேரத்தை கருத்தை கொண்டு நான் நினைக்கிறேன் இதுல செக் பாக்ஸ் 2 செக்ஷன் இருக்குது சார். ஓகே, சொல்லுங்க, நீங்க மட்டும் கடைசியாக சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சார், இந்த அரபு தமிழுக்கு தானே உண்டாயின ஸ்ரீலங்காலயா இல்லாட்டி இந்தியாலயா? என்னடி கேட்டாக்கா பிரச்சனை. இப்ப சிலோன்ல தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் சிந்திருக்கு அரபு தமிழ்ல, இந்தியால இல்ல. மற்றது இந்த நான் புதுசா பார்த்தேன், அந்த செங்கோண்டு அது ட்ரைலிங்குவல் பிளாக்கண்டுல இருக்குது, அரபு இல்ல அரபு தமிழ். அது 15th century முந்தி உண்டாயினது. அப்ப நம்ம நாட்டுல வா இந்தியாலயா உருவாவினது? நான் இதுவரை நினைச்சு கொண்டிருக்கிற அல்லது என் ஆய்வுக்குட்பட்ட வகையில பட்டது தென்னிந்தியாவில் உருவாகி இலங்கை முஸ்லிம்கள் அதனை பெரிய அளவு கவனம் செலுத்தி வளர்த்தாங்க என்றதுதான். ஆனால் நீங்கள் சொல்ற கேள்வி ஒரு ஆய்வுபூர்வமான கேள்வி. நிச்சயமா அது உண்மையில அங்கதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு இங்கேயா என்றது ஒரு பெரிய கேள்வி. உண்மையில நான் எந்த அனுமானம் தான் நான் சொல்லுவேன். அதை நான் என் ஆய்வுபூர்வமான அதை நிறுவல. இன்னும் தென்னிந்தியாவில் உருவாகி இலங்கை முஸ்லிம்கள் அதை வளர்த்தார்கள் என்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
ஒரு ஓகே 2 நிமிடங்கள் கிடைச்சா ஓகே. நல்லது. ஏன்னா 2 கேள்வி ஏற்கனவே சார் செட் பாக்ஸ் லீக்குது. அவங்க ஏலியா அனுப்பினாங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. இது கடைசியா ஆஹ் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து அரபு தமிழ் சம்பந்தமான இந்த கருத்தரங்குல கலந்து கொண்ட ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக நம்ம வந்து நவீன தொழில்நுட்பத்தை உட்படுத்தி எப்படி இது பண்றது அப்படிங்கிற ரீதியா வந்து இப்ராஹிம் அன்சாரி அவர்களுடைய சேர்ந்து செயல்பட்டதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடிஞ்சது. அதோடைய முதலாவதாக வந்து நம்ம அரபு தமிழுக்கான ஆண்ட்ராய்டு கீபோர்டு ஒன்று வெளியிட்டு காயல் பண்ண வரலாற்று ஆய்வு மூலமா வெளியிட்டு அது வந்து பிளே ஸ்டோர்ல கிடைக்கப்படுது. நம்ம அதை வந்து தரவிறக்கி வந்து அதை டைப் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளலாம். அதே மாதிரி அரபு தமிழ் வந்து டெக்ஸ்ட் கன்வர்ஷன் டூல் ஒரு நம்ம வந்து ஒரு 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 5 பக்கங்கள் 10 பக்கங்கள் அந்த மாதிரி இதுகளை வந்து மொத்தமா தமிழ்ல இருந்து நேரடியா அரபு தமிழுக்கு வந்து டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஒரு டூலும் வந்து செய்து வச்சிருக்கிறோம். ஆனா அது வந்து இன்னும் ஒரு டெஸ்டிங் நிலைமையில இருக்கிறது. அனுமதிச்சா நான் அதை இப்போ வந்து பகிர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது முக்கியமான இந்த இந்த நிகழ்வுல இது பகிர்றது முக்கியமா இருக்கும்னு நான் கருதுறேன். நான் நினைக்கிறேன் பிரதர், இது வந்து எங்க டைம் பாஸ் ஆகுது ஆல்ரெடி. சார் கருத்து சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்க அதுக்கு ஏற்ற டைம் கூட என்றதுனாலதான் நானும் யோசிக்கிறேன். இல்ல ஒரே ஒரு நிமிடங்கள் அதை காட்ட மட்டும் அனுமதிச்சா நல்லா. சரி காட்டுங்க. ஒரு நிமிஷம் தானே, காட்டுங்க. என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல, அவரை கொஞ்சம் கோஹோஸ்ட் ஆகிவிட்டா சரி. நினைக்கிறேன் அது டெக்னிக்கல் டீம் கையில தான் நீக்குது. எனக்கு வந்துருச்சு. ஓகே. இது தெரியும் என்று நினைக்கிறேன். இது வந்து அரபு தமிழ் கீபோர்ட், ஆண்ட்ராய்டுக்கான கீபோர்ட். இது வந்து பிளே ஸ்டோர்ல கிடைக்கப்படுது. இதை நீங்க தரவிறக்கி வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்லயோ இல்லை எந்த இதுகள்லையும் வேணாலும் நம்ம அதை டைப் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து வெப் பேஸ்டு வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து டெக்ஸ்ட் பார்த்து இங்கே அப்படி டைப் பண்ணுறோன்னா டைப் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் கன்வர்ஷனும் நம்ம பண்ணலாம். இந்த இடையில வந்து இந்த டெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை இப்போ உதாரணத்துக்கு இப்படி போட்டோம்னு சொன்னா இப்படி ஆர்வி அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ஆல்ரெடி இதாகிரும். நம்ம அந்த வாய்ப்புள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அது வந்து அப்படியே மாற்றி தந்துடும். இதுல வந்து நிறைய இதுகள் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது சகோதரி இப்ராஹிம் அன்சாரி அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அது இல்லாம நீங்க வந்து இதுகள் சொல்லியிருந்தீங்க கிதாபுகள். இப்போ சமீபத்தில் வெளிவந்த கிதாப் தான் இது வந்து ஹிதாயத்து சிபியான் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழகத்தில் வெளிவந்திருக்கு. இது பாடநூல்கள் இருக்கு. அதே மாதிரி கேரளா சமஸ்த கேரளா கல்வி நிறுவனம் வந்து அரபு தமிழ்ல வந்து கிதாபுகளை இன்றும் வெளியிட்டு இருக்குது. அது வந்து மக்தப் பாடசாலைகள்ல இன்னும் படிச்சு கொடுக்கப்பட்டு இருக்கு. அதை வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நவீன காலத்துல வந்து இந்த அரபு தமிழை வந்து இது பண்ண முயற்சியா காயல்பட்டத்தில் உள்ள சில நிறுவனங்களோட சேர்ந்து அதை வந்து பதிப்பிக்கிறதுக்கான நவீன முயற்சிகளை செயல்பட்டோம். அதோடைய ஒரு இதா வந்து மல்ஹருல் ஃபாயிசின் சங்கம் அப்படிங்கிறவங்களுடைய நிறுவனம் மூலமா வெளியிடப்பட்ட ஒரு போட்டிகளுக்கான பரிசளிப்பு, அந்த இது கிராத்துல் குரான் போட்டிகள் பரிசளிப்பு இதை வந்து அதை வந்து ஆங்கிலம் மற்றும் அரபு தமிழ் வழியில வந்து அதை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியா ஒரு சில நவீன முன்னெடுப்புகளை வந்து நம்ம வந்து மேற்கொண்டுட்டு வரோம். ஆனா வந்து இதுல பிரச்சனை என்னன்னா, சிக்கல் என்ன இருக்குதுன்னா, தனிப்பட்ட முறையில வெவ்வேறு நபர்கள் வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு குழுவா இணைவதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா தமிழகத்துல இது இல்லாம மதரசா பாடத்திட்டத்துல இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. நண்பர் ஆலிம் அப்துல் ஹக்கீம் மஹதரி என்பவர் வந்து ஒரு மதரசாவுடைய ஒரு பாடநூல் இதை வந்து அரபு தமிழ்ல இருந்ததை வழக்கில் இல்லாம இப்போ இருக்கிறத வந்து மீண்டும் தட்டரிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய கீபோர்டை பயன்படுத்தி. ஸோ இது மாதிரி ஆட்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்தா மிக்க பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு இது மிகுந்த இதா இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
அல்லாஹ் உங்களோட வேலை திட்டங்கள் அல்லாஹ் வரக்கச் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இதோடு எங்கட கேள்வி நிகழ்ச்சி அடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால எங்கட CFS கல்வி நிறுவனம் சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்கின்ற சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை இயங்குகின்ற நிறுவனத்தோடு இணைந்து நடாத்தி இந்த வெபினார் நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறப்பாக நடந்து இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பலருக்கு கேள்வி இருக்கின்றது, இன்னும் பல கேள்வி இருக்கின்றன, ஆனால் எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட எங்களுடைய வெபினார் நிகழ்வுகளிலே நாங்கள் அரபு தமிழ் தொடர்பாக இன்னும் அதிநவீன மாற்றங்கள் அப்டேட்டுகள் உள்ளடக்கிய, குறிப்பாக இப்போது பேசின டெக்னிக்கல் தொடர்பாக நவீன டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் என்ற சம்பந்தமாக இன்ஷா அல்லா சில கருத்தரங்குகளை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இன்ஷா அல்லா இந்த விடயங்கள் CFS நிறுவனம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் என்பதை எமது சகோதரருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் சார் நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் போதா என்று சொல்லி இன்ஷா அல்லா நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை தொடர்வோம் என்ற நேரம் போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் தற்போது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இங்கே கேள்விகளை தொடுத்த சகோதரர்களுக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்விலே பிரதான வளவாளராக கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை அலங்கரித்து எங்களுக்கு பல ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் ஆய்வு தேடல் உள்ள மாணவர்களுக்கு சில அடிப்படைகளையும் எங்களுக்கு முன்வைத்து தந்த பேராசிரியர் பெரு மதிப்புக்குரிய ஆசான் மசாஹிர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவருக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்விலே CFS சார்பாக கலந்து ஆரம்ப அறிமுக உரையை நிகழ்த்திய ஷேக் இன்சாப் அவர்களுக்கும் எங்களது பிரார்த்தனைகளையும் எங்களது துவாக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக சம்பிரதாய முறைப்படி சான்றிதழ் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. எமது அன்பான அழைப்பை ஏற்று கருப்பொருள் உரை நிகழ்த்திய பேராசிரியர் மசாஹிர் அவர்களுக்கு ஒன்லைன் வழியாக சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இத்தோடு இன்றைய நிகழ்வு இறுதி கட்டத்தை அடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் CFS நிறுவனம் அடுத்த வெபினார் நிகழ்வுகளை மக்காசித் ஷரியா, இலங்கையில் மദ്രസா கல்வி முறை சம்பந்தமான அடுத்தடுத்த ஆய்வுகளை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளலாம், எங்களுடைய Facebook பக்கங்களிலே அப்டேட்டுகளை அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களது பிரார்த்தனைகளில் எங்களது நிறுவனத்தையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இந்த பணியை அங்கீகரித்து மேலான பாக்கியங்களை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து துவா செலவாத்தோடு இன்றைய நிகழ்வை முடிக்கின்றோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ்.